ஃபேஸ்புக்கில் தான் நமக்கு பெரிய ஹிட்டு. ஸ்டார்டிங்கில் ஃபேஸ்புக் தான் நமக்கு பூம். நான் என்ன வீடியோ போட்டாலும் அடுத்த நாள் மில்லியன் வியூஸ் போயிடும். அது ரொம்ப புதுசு வேறு. ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் சேர்லையும் சகதியிலையும் உட்காந்து ஆள் இருக்காது. ஒரே ஒரு கேமராமேன் எங்கள் ஷாம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. 1000000 இருக்கும். அந்த 1 இல்லாட்டி எல்லாமே 0. வேல்யூவே இல்லை. 1 தான் ஹெல்த். இங்கே நீங்கள் வெல்த் வச்சுக்கோங்க, இங்கே நீங்கள் மணி வச்சுக்கோங்க, இங்கே ஃபேம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. அந்த ஐடியா வந்து ஏன் நீங்கள் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் ஆகிட்டீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் பொழப்பை பார்த்துட்டு போகலாம்ல. மற்றவங்களாம் எதுக்கு யூடியூபர் ஆக்குறீங்க? இவர் என்ன ஒரு காம்படிஷனை ஜோக்ஸ் அப்பார்ட். பட் அது வந்து அந்த ஐடியா வந்து என்ன, அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வணக்கம். வருண் டாக்ஸில் ரொம்ப நாளாக நான் ஒரு பார்வையாளராக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பரவாயில்லையே, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்களே. சில சேனல் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூன் எஃபர்ட் போட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஜென்யூன் எஃபர்ட்னா அந்த சேனலோட தீம் மட்டும் இல்லாமல் அதில் சொல்லக்கூடிய கண்டென்ட்டுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய சரத்தையாக இருக்கட்டும், அந்த போகக்கூடிய பாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சின்ன பசங்களும் பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு நல்ல கண்டென்ட்னா நான் எப்போ அதை நல்ல கண்டென்ட்னு ஒத்துப்பேனா எல்லா ஏஜ் குரூப்பும் பார்த்தாங்க அப்படின்னா மட்டும் தான் நல்ல கண்டென்ட். இப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சிறு பசங்களும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த வகையில் வந்து தமிழ் சமூகத்துக்கு அறிவை மட்டும் இல்லாமல் ஹெல்த்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன். தேநீர் இடைவேளையிலேருந்து நான் ரொம்ப நாளாக பேசணும்னு வச்சுட்டு இருக்கேன். பிரகதீஷ் வந்திருக்காரு. வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம் வருண். வணக்கம். ஒரு வருஷம் பிளான் பண்ணி இப்போதான் நடக்குது. பார்த்தீங்கன்னா என்னோட டக்கு தெரிஞ்சுக்கோங்க. அது மே 1ஆம் தேதி ஒரு உழைப்பாளர் தினத்தில் சந்திக்கிறது. உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு உழைப்பாடா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண போகிறாங்க. ஆனால் உங்களை நான் வந்து வேற மாதிரி பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டார்டிங்கில் தேநீர் இடைவெளி அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் சேனல், ஹெல்த்தை பற்றி பேசக்கூடியவங்க, நாலேஜ் பேஸ்டாக எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் தென் ஐ சா யூ அஸ் அன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப்லேயே சில சேனல்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து யுவர் ஆண்டர்ப்ரனர் தாண்டி இந்த பிஸ்னஸ் மேன் அப்படி சொல்லலாமா? யுவர் இல்லை பிஸ்னஸ் மேன் டேர்ம் போக முடியாது. இன்னும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கீங்க. அதோட வேற பரிணாமம்னு சொல்லலாம். யூடியூப் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி கம் டு செல்ல ப்ராடக்ட்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். நான் ஏன் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அப்படின்னா வந்து இப்போ ஒரு டைமென்ஷன் அப்படிங்கிறது நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க மாட்டோம். பட் நிறைய டைமென்ஷன் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கீங்க போல இல்லை? ஆமாம். அப்படிதான். எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் இந்த யூடியூப் அப்படின்றது வந்ததுக்கு? இல்லை எனக்கு யூடியூபுங்கிறது எனக்கு பெருசாக அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பிரதர்? இல்லை நான் வந்துட்டு காலேஜ் முடித்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடியே சினிமா மீடியா இதுதான் என்னுடைய பேஷன். என்ன படிச்சீங்க? நான் இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு மீடியா தான் என்னுடைய பேஷன். இன்ஜினியரிங் படித்து முடிக்கணும், இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கட்டாயம். நான் படிக்கும்போதே சொல்லிட்டேன், படிக்க ஆரம்பிக்கும் போதே நான் படித்து முடித்தாலும் நான் மீடியா தான் என்னுடைய ஏரியாவாக இருக்க போகுதுன்னு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன். விஸ்காம் படிக்கிறவனோட இன்ஜினியரிங் படிச்சுட்டு மீடியாக்கிறது தான் நல்ல காம்பினேஷன், நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, வரலாறு தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சாங்கன்னா, அவங்க தான் எனக்கு எல்லாமே. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா முக்கியமாக என்ன செஞ்சாலும் சரி, சாமி கும்பிடும்போது வெள்ளி செவ்வாய்க்கிழமை வீட்டில் சாமி கும்பிடுவோம். வீட்டில் சாமி கும்பிடும்போது முதல்ல எங்கள் அம்மா சொல்கிறது வந்து, என் மையனை காசு சேர்க்கணும், பெரிய பணக்காரன் ஆகணும், இது பண்ண அதெல்லாம் இல்லை, நல்ல புத்தியை கொடு, நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும், இப்படி தான் சொல்லி துணூறு பூசுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா நினச்சபடிலாம் ஆகணும் அப்படின்னு சொல்லி துணூறு பூசுவாங்க. ஆனாலும் எங்கேயோ உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, மீடியாக்குள்ள பசங்களை விடுறது அப்படின்னா ஒரு பயம். நல்லா படிக்கிற பையன் மீடியா நிலையற்ற ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை தன்மை இருக்கும். சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸோடைய பசங்கள்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நானும் இந்த பாயிண்ட் அவங்களுடைய நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அவங்க சொல்கிறது நியாயம்தான், 4 வருஷம் நம்ம படிப்போம், படித்து முடிச்சுட்டும் எனக்கு வந்து மீடியா தான் பேஷனாக இருக்குன்னா நான் அதை செஞ்சுட்டு போகிறேன். சரி, இல்லை படிக்கும்போதே நம்ம ஐடி இருக்குது, நிறையா இருக்குது, நம்ம அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் போயிட்டோம், 4 காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா கனவுகள்லாம் கொஞ்சம் லைட்டாக நமக்கு டம்மியாக ஆரம்பிக்கும். அப்படின்னும் போது அந்த மாதிரி போயிட்டோம்னா போயிடுவோம், எப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் வேட்கை அதிகமாகிடுச்சு, எனக்கு அது வெறி அதிகமாகிடுச்சு, உள்ளே போகணுன்னு மீடியா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆனால் நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், ஆக்சென்ச்சரில் ப்ளேஸ் ஆனேன். போனால் என்னால் 3 மாதத்துக்கு மேலே வேலை செய்ய முடியல. அப்புறம் வேலையை விட்டேன். அப்புறம் ஒரு ஸ்டார்ட் கம்பெனியில் மனசு அங்கே இல்லை. ஆமாம், நான் ஜாயின் பண்ணப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு 25,000 ஸ்டார்டிங் சம்பளம். அப்புறம் பேக்கெட்லாம் நல்ல சம்பளம். இப்போ என் கூட இருந்தவங்களாம் டூ குட்டாக நம்ம சம்பாதிக்கிறாங்க, அதை பற்றி ஒன்று பிரச்சனை. அப்படி இருக்கும்போது பேக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் நம்மளே கண்டென்ட் வந்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஆட் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் அவர் ஓன் சேனல் அண்ட் கிரியேட் ஓன் கான்டென்ட் அப்படின்னு வரும்போது நானே பண்ணவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டேன். ஓகே நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ தான் ஸ்டார்டட் தேநீர் இடைவேளை. என்னுடைய ட்ரீமுக்கு வந்து ஒரு
ஒரு இது கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, உயிர் கொடுத்த மாதிரி. மே 6, 2019 மறக்கவே முடியாது அந்த நாள். தேநீர் இடைவேளையினுடைய முதல் வீடியோ வெளியான நாள், தேநீர் இடைவேளை சேனல் உருவான நாள் அது. இல்லை, உங்களோட ஐடியா தேநீர் இடைவேளைன்ற தாண்டி நீங்கள் யூடியூப் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறோன்னு யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுதா லைக் திஸ் இஸ் கோயிங் டு பீ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபீல்டு ஜேர்னலிஸ்ட் ஆகணும். நான் போய் நிறைய இடத்துல போய் நியூஸ் கவர் பண்ணணும், நான் அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு இப்பயுமே. நான் இன்ஃபேக்ட் நான் பசங்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், ஆமா ஜேர்னலிஸ்ட் இப்பயுமே அப்படின்னு. ஏன்னா இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டாலும் லாஸ்ட் ஒரு 10 நாள் நடந்த சூப்பரான சம்பவங்கள்லாம் சுவாரஸ்யமாக என்னால் என்னென்ன சம்பவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கம்பைல் பண்ணி சொல்ல முடியும், அழகாக சொல்ல முடியும். எங்கே போனாலுமே அதில் என்ன இருக்குது, என்ன ஏன் இப்படி இருக்காங்க என்னன்றதெல்லாம் எனக்கு கேட்குற ஆர்வம் இருக்குது. மக்கள் கூட பேசுகிறது எப்பயுமே அந்த மக்கள் கூடயே இருக்கணுங்கிறதா என் நோக்கம். அடித்தட்டு மக்கள் கூடயே இருக்கணுங்கிறதா இன்னும் என்னுடைய பெரிய நோக்கம். எனக்கு லைட்டாக ஒரு காரில் போயிட்டு நம்ம பேசுவோம்னு யாராவது சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். டீ கடையில் நின்று பேசுவோம்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா பேசலாம். அதே ஆட்கள் தான். ஆனால் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து ஒரு ஸ்டார் பக்ஸில் பேசுவோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு காப்பி கடைன்னா நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் கேட்பாங்க, ஏங்க காரில் பேசிட்டே போனால் என்ன தப்பா, ஸ்டார் பக்ஸில் போனால் தப்பா, நீங்கள் தானே சம்பாதிக்கிறீங்க, உங்கள் காசுக்கு நீங்கள் இருக்கலாம்ல. தப்பு இல்லைங்க, நான் அப்படி ஒரு கேள்வின்னு சொல்லுவாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன், அது தப்பு கிடையவே கிடையாது. நான் தான் சொல்கிறேன், என் மனசு அப்படி தோணுது. என் மனசு என்னமோ இங்கே எனக்கு என்னமோ ஃப்ரம் த ஹார்ட் ஓப்பனாக மக்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் மக்களோட மக்களாக கொஞ்சம் இறைச்சல் இருக்கிற இடங்கள்ல, அந்த மாதிரி இடங்கள்ல தான் ரொம்ப உண்மையாக மக்கள் வெளிப்படுவாங்க அப்படிங்கிறது எனக்கு எனக்கு அப்படி தோணும். நீங்க வந்துட்டு பெரிய பெரிய அரசியல் விஷயங்கள் எல்லாம் சாதாரணமா ஒரு டீ கடையில் அசால்ட்டா பேசிட்டு போயிருவாங்க. ஒரு ஆட்டோக்கார அண்ணன்ட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல ஓப்பன் ஆயிடும். நம்ம நினைச்சுப்போம் நம்ம ஏதோ கொஞ்சம் ரொம்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணுமே இல்லை, நம்ம எதுவுமே நாலேஜ் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு சாதாரண மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எப்ப பருப்பு விலை கூடுது, எப்ப அரிசி விலை கூடுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சியில் என்ன பிரச்சனை. நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்களால சொல்ல முடியும். விலைவாசி ஏறி போயிருச்சு நம்ம சொல்லுவோம், விலைவாசி எப்படி ஏறிச்சுன்னு பொதுமக்களுக்கு தான் தெரியும். கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ரியாலிட்டி தெரியும். அவங்கனால சொல்லுவாங்க, லாஸ்ட் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பருப்பு இவ்வளோ ரூபா இருந்துச்சு, இப்போ இவ்வளோ ரூபா இருக்குது, இன்னும் 2 மாதம் கழிச்சு இப்படி ஏறிடும். கண்ணுக்கே தெரியாமல் காக்கா கிலோக்கு 2 ரூபாயா ஏற்றுறாங்கல்ல, இது ஏறுறதானு போயிட்டே இருப்பாங்க. இது எனக்கு ஒரு டீ கடைக்காரன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். கண்ணுக்கே தெரியாமல் கால் கிலோவா ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, 2 ரூபாயா. ஆமாம், அது நம்ம தான் ஒன்றுமே நமக்கு நம்ம போயிட்டு சூப்பராக சூப்பர் மார்க்கெட்டில் போய் தேவையான பொருள் எடுத்து போட்டு பில்லை போட்டு வந்துடும்ல. நமக்கு அந்த லைஃபே நமக்கு தெரியாது. எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன தோணுது, இப்போ ஒரு நாலேஜ் பேஸ்டாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிக்கிங்க போல இருக்குது. அதை வந்து இப்படி கற்றுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க. அதுல வந்து மக்களை விட்டு ரொம்ப விலகி போயிட்டா நம்மளுக்கு அதை விட்டு ரொம்ப தூரம் போயிருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. ஆமா, நீங்க மக்களை விட்டு விலகிட்டா மக்களுக்கு எப்படி தகவலை கொண்டு போய் சேர்க்க முடியும்? நிறைய செலிபிரிட்டிஸுங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, உழைச்சுதான், சும்மா எவனே திருடிலாம் முன்னேறல. யூடியூப்லேயே சொல்றவனே ரொம்ப சாதாரண ஃபேமிலியில வந்திருப்பான், சாதாரண ட்ரெஸ் போட்டு எக்யூப்மெண்ட்டே இல்லாம இருக்கிற ஓட்ட வடசில் எடுத்துட்டு இன்னைக்கான வந்து எங்கேயோ போயிட்டு ஆனா மக்களை விட்டு ரொம்ப விலகி போன நிறைய பேரும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸாம்பிளும் நான் பார்த்துருக்கேன். மக்களை விட்டு நம்ம விலகணும்னாலே நம்ம மொத்தமா விலகிடுவோம். மக்கள் ஒதுக்கிடுவாங்க. நீங்க இப்போ வரைக்குமே தேநீர் இடைவேளை ஒரு 6 வருஷம் முடிஞ்சு இப்போ 2025 இப்போ மே 6ஆம் தேதி வந்துச்சுன்னா நம்ம 7வது வருஷம் டுவர்ட்ஸ் 7வது வருஷம் போகிறோம். ஃபேஸ்புக்கில் தான் நமக்கு பெரிய ஹிட்டு. ஸ்டார்டிங்கில் ஃபேஸ்புக் தான் நமக்கு பூம். நான் என்ன வீடியோ போட்டாலும் அடுத்த நாள் மில்லியன் வியூஸ் போயிடும். அது ரொம்ப புதுசு வேறு. ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் சேர்லையும் சகதியிலையும் உட்காந்து ஆள் இருக்காது. ஒரே ஒரு கேமராமேன் எங்கள் ஷாம் மட்டும்தான் எனக்கு இருந்தார். அப்போ வந்து 2 கேரக்டரும் நானே பண்ணி ஒருத்தர் கேட்குற மாதிரி ஒருத்தர் பதில் சொல்கிற மாதிரின்னு ஒரு சுவாரஸ்யமாக ஒரு 3-3.5 நிமிஷத்தில் தகவல்களை, அதுவும் எதை பற்றி, நம்ம உருளைக்கிழங்கு பற்றி, நம்ம நிலக்கடலையை பற்றி, நம்மளுடைய பயணிச்சுட்டே இருக்க பயன்படுத்திட்டு இருக்க விஷயம். ஆனா அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது இல்ல. அதுல ரொம்ப நான் சொல்றேன், நீங்க பாருங்களேன், எனக்கு எப்படி அது ஓப்பன் ஆச்சுன்னு சொல்றேன். நம்ம ஒரு பால் பாக்கெட் கடைக்கு போயிருந்தேன். அங்க போய் அவர்கிட்ட நானும் என் ஃப்ரெண்டும் போயிருக்கோம். ஆனா எனக்கு ஒரு பால் வேணும்னு கேட்கிறேன். அவர் சொல்றாரு பச்சையா ஊதாவப்பா அப்படின்னு கேட்டாரு. நான் கேட்டேன் இது ரெண்டுக்கு என்னென்ன வித்தியாசம்? 1 ரூபா வித்தியாசம்ப்பா அப்படின்னாரு. அவருக்கு அது 1 ரூபா, ஊதா 22 ரூபா, பச்சை 23 ரூபா, அவ்வளோதான். நான் அப்புறம் அன்றைக்கி நைட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஏன் 1 ரூபா வித்தியாசம்னு ஒரு சொல்கிறார். ஆனால் ஏதோ வித்தியாசம் இருக்குல்ல, மெஜந்தா கலர் வருது, ப்ளூ கலர் வருது, க்ரீன் கலர் வருது. நம்ம கேட்குறதே க்ரீன் பால் கொடுங்கண்ணே. அந்த பாலுடைய தன்மை என்ன வித்தியாசம் தெரியல, நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பாக தெரியாது. நம்ம அதை மட்டும் பார்க்குறோம். ஆனால் பின்னாடியே அழகாக போட்டிருப்பாங்க. ஏன் மெஜந்தா கலர் வந்து இந்த ப்ரைஸ் விற்கிது, ஏன் நீங்கள் வந்துட்டு க்ரீனில் என்ன இருக்குது, ப்ளூவில் என்ன இருக்குது, எந்த அளவுக்கு கண்டென்ட்ஸ், அதில் ஃபேட் கண்டென்ட் என்ன, குழந்தைங்க அது கன்சியூம் பண்ணுறது எது கன்சியூம் பண்ணலாம், ஸ்வீட்டு செய்கிறதுக்கு எந்த பால் ஆகும், எது நிறைய தண்ணி ஊற்றினாலும் பாலாகவே இருக்கும், ஓரளவுக்கு பால் தன்மையோடு இருக்கும், எது தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு செம்மையாக குஷி ஆகிடுச்சு. ஆஹா இந்த மேட்ரு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் நான் சொன்னேன். வீடியோவாக பண்ணி போடும்போது
நல்ல பரவலான வரவேற்பு இருந்துச்சு. பயங்கர பூம், செம ரீச் அது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக நீங்கள் அதை போய் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் ₹1 ₹2 இது ₹35 அது ₹23 தான் சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை சொல்லும்போது தான் அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசியமான தகவல்கள் கொட்டி கிடக்கு, புதஞ்சு கிடக்கு. ஆனால் எல்லாமே இருக்குது. நியூஸ் பேப்பரில் இருக்குது, செய்தி வாசிக்கிறவங்க டிவியில் இருக்குது, ரேடியோவில் இருக்குது, போஸ்டர்ஸில் இருக்குது, வெப்சைட்ஸில் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இதையெல்லாம் கிளப் பண்ணி ஈஸியாக நான் ஒரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னா எங்கே பார்க்கலாம்? அதுக்கு தான் தேநீர் இடைவேளை அப்படிங்கிற அந்த ஒன்லைன் பிடிச்சோம். சேனலுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, எந்த தகவலாக இருந்தாலும் சரிங்க, அதனுடைய ஃபுல் டீட்டெயிலை சுருக்கமாக சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மொழியில் தெளிவாக நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் எப்போ வேணால் அதை எடுத்து பார்த்துக்கலாம். அது யூடியூபுடைய ப்ளஸில் நீங்கள் எப்போ வேணால் அதை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் யூடியூப் வந்து அந்த 2016 ஆஃப்டர் ஜியோ பயங்கர பூம் இருந்துச்சுல்ல, நிறைய சேனல்ஸ் நல்லா உருவானாங்க. அப்போ வந்து ஒய் டோன்ட் வி கிவ் அ ட்ரை இன் யூடியூப் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு டேட்டாவும் நிறையா. ஏன்னா நம்ம வந்துட்டு நல்லா உங்களுக்கு நீங்களாம் மறக்க வாய்ப்பு இல்லை, 1 GB ₹298 பிரதர் 30 நாளைக்கு. அதுக்கு முன்னாடி அந்த 100 SMSன்னு ஒரு விஷயம், அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கட்டுப்பாடா வந்து தோணுச்சு. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா அனுப்பிட்டீங்கன்னா அது 2 மெசேஜா மாறிடும். ஆமா. சோ ஒரு அதுல வந்து ஒரே ஐ மீன் வேர்ட்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி இத்தனை வேர்ட் தான் நீங்க ஒரு மெசேஜ் யூஸ் பண்ணணும். டேட்டாவோட அருமை வந்து கண்டிப்பா தெரியுங்க. எனக்குலாம் டேட்டாவோட அருமை ரொம்ப நல்லா தெரியும். அந்த ₹5 ஏர்டெல் கார்டை வாங்கி அதை சொரண்டி அந்த நம்பரை போட்டு அதுக்கு மேல ₹5 நமக்கு இருக்காது. அப்ப அந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் மாத்தி போட்டு ஏதாவது ஒன்று வருதான்னு பார்ப்போம். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த டைம்ல எல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்ச டைம்ல தான் பரிதாபங்கள் பயங்கர பூம். அவங்க மெட்ராஸ் சென்டர்ல இருந்தே நான் ஃபாலோ பண்றேன். அப்புறம் அது பரிதாபங்களா மாறிச்சு. அந்த டைம்ல நீங்க இருந்தீங்க உள்ள. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த எந்த விஷயமா இருந்தாலும் ரோஸ்ட் பண்ற விஷயம், இது பேசுறப்ப எல்லாமே மற்றவங்க பேசுறதை விட வருண் பேசினா ஐ ஃபீல் அ சென்ஸ் ஆஃப் காம்னஸ். நம்மளோட கால் பத்தி நான் சொல்லிக்குவா, சாரி இன்டரப்ட் சொல்லுங்க. நான் உங்களோட நம்பர் வந்து கண்டுபிடிச்சேன். ஒரு சேனல்ல ஒர்க் பண்ற ஒரு ப்ரொடியூசர் வந்து கொடுத்தாரு என் நம்பர். அவர் வந்து கொடுத்தோன்னே நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் கால் பண்ணிட்டோன்னே உங்களை நான் வந்து பாட்காஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இந்த மாதிரி சேனல் நடத்திட்டுருக்கேன் சொன்னேன். உடனே நீங்கள் வந்து என்ன தெரியுமா கேட்டிங்க, என்ன உங்களோட சேனலோட ஆப்ஜெக்டிவ் என்ன, உங்கள் சேனல் எதுக்காக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யாராக இருந்தாலும் நம்மளை ஏதாவது ப்ரோவோக் பண்ணுற மாதிரி கேட்டாலோ இல்லை நம்ம ஈகோவை டச் பண்ணுற மாதிரி கேட்டாலோ நம்மளுக்கு கோவம் வந்துடும். மனித இயல்பு. சரியா, நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஏன் சேனல் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் கேட்டிருக்காங்க, அவங்க விலைக்கு சொல்லணும் அப்படின்றப்போ நான் சொல்லிட்டே இருந்தப்போ பிரதர் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்ஸ் ஆப் தான் ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பையன் வந்து ஐ லவ் யூ சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஸோ நல்ல ஒரு மொமெண்ட் அது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் என்ன அப்படி பார்த்துருக்கீங்க ஏதோ ஒரு யூடியூப்ல ஏதோ பேச? ஆமாம்மா, ஏன்னா நான் அப்போ யூடியூப்ல இல்லைல்ல, ஐ வாஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் பேக் தென். ஓகே, அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள்லாம் அது பண்ணும்போது எனக்கு மீடியா தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்னும் போது அதே மாதிரி எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்குது. யாரையுமே தரக்குறைவாக பேசக்கூடாது, யாரையுமே அண்டர் த பெல்ட் போகக்கூடாது, யாருடைய பர்சனலையும் பேசக்கூடாது. ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க தவறு செய்கிறாங்கன்னா அந்த தவறை தான், அந்த இஷ்யூவை தான் பேசணுமே தவிர அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே என்ன செய்வார் தெரியுமா, நைட் 12 மணிக்கு தெரியுமா, இந்த வேலையே நமக்கு இருக்கக்கூடாது. டபுள் மீனிங்கில் பேசக்கூடாது, பெண்கள் ஆபாசமாக பேசக்கூடாது, கொச்சையாக பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய இருக்கும்போது அது ஒட்டி அந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்கள தானே நம்மளும் பார்க்குறதுக்கு விரும்புவோம். அப்படிலாம் இருக்கும்போது ஐ லைக் யுவர் ஸ்பீச்சஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கே வரும்போது இது எல்லாத்தையுமே நானுமே கடைபிடிச்சிட்டே வந்தேன். அப்புறம் நம்மளுடைய டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதுமே நாங்கள் உள்ள ஒவ்வொருத்தவங்களையும் எடுக்கும்போது கொஞ்சம் தேநீர் இடைவெளியினுடைய இன்டர்வியூ கொஞ்சம் கிளியர் பண்ணுறது கஷ்டம். அது அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது, நிறைய லேயர்ஸ் இருக்கும் இன்டர்வியூஸ். அதெல்லாம் பண்ணி உள்ளே வந்தவங்ககிட்டே நாங்கள் சொல்கிறது தான், ஸ்கில் செகண்ட், நீங்கள் வந்து திறமசாலி அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். எனக்கு நீங்கள் நல்லவங்களா இருக்கணும், மனசார யாருக்கு எந்த கெடுதியும். அது எப்படி, எந்த ஒரு பேசிஸ்ல நீங்க ஒரு நல்லவங்க அப்படின்னு இல்ல நல்லவங்கன்னா அது புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க, பட் உங்களோட பார்வை என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் எதை தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் வந்துட்டு இந்த ஒரு 3rd 4th ரவுண்டில் நேர் டு நேர் இன்டர்வியூ இருக்கும். அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட பேசுவோம். அப்படி பேசும்போது நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அப்படி யூகிச்சதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு 1 month வந்துட்டு நீங்கள் சம்பளம் கொடுத்துருவோம், அதில் குழப்பம் இல்லை. பட் ஆனால் நாங்கள் பார்ப்போங்க, நீங்கள் செட் ஆனீங்கன்னா தான் நீங்கள் வேலை செய்ய முடியும், இல்லைன்னா நீங்கள் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் நம்ம எடுப்போம். அந்த 1 monthல இன்னுமே நல்லா நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க செட் ஆவாங்க, செட் ஆக மாட்டாங்க, பிஹேவியரா இல்லை அவனுக்குள்ள அவன் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறான் அப்படி. இது எல்லாமே நமக்கு எல்லாமே அவங்க ஆட்டிடியூடு, அவங்க பிஹேவியர், அவங்க சீனியர்ஸ் முன்னாடியே இருந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நம்மகிட்ட எப்படி நடக்கிறாங்க, ஒரு செயலை சொன்னோன்னா அதை எப்படி அவங்க முடிக்கிறாங்க, இதெல்லாம் தான் வேல்யூஸ். ஒரு ஹானரிங் த வேர்டு. இப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அதை சரின்னு சொன்னா கமிட்மெண்ட் எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி எனக்குலாம் வந்து தேநீரோட வேலையே கிடைச்சிருக்காங்க அப்படி இல்லை. ஓகே,
இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ எனக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னென்னா இப்போ ஜென்ரலாக இப்போ நான் எப்படின்னா, நான் உறுதியாக நம்புகிறேன் லவ் இஸ் த ஒன்லி வே டு லிவ் மை லைஃப் அப்படின்னு. எனக்கு அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹேட்டோட அன்பு ரொம்ப பவர்ஃபுல். ஹேட்டுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஹேட் பண்ணுறதால உங்கள் மென்டல் ப்ரெஷர் தான் பாதிக்கப்படும். நீங்கள் தான் ப்ளஸ் நீங்கள் பவர்ஃபுல் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒருத்தவங்களை ஹேட் பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் நான் நல்லா ஞாபகம் இருக்குது, தோனி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்விட்டரில் 10-12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், யாரோ வந்துட்டு ஹேட் பண்ணுறவங்களை அப்படின்ற மாதிரி ஒன்று போடும்போது, அந்த ஹேட்டுங்கிற சொல் வந்து ரொம்ப கடினமான சொல், அந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு பிடிக்கலன்னா ஓகே, பட் ஆனால் ஹேட்டுங்கிற சொல் ரொம்ப பெரிய சொல். அந்த ஹேட், அந்த வஞ்சம், மனசில் அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியில் சிரிக்கிற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு நினைக்கவே முடியல. அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வாழ்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பொய் பேசி மறைச்சு செஞ்சு ஈகோவோடு இருக்கிறது, இவன் முன்னாடி நான் பின்னாடி இவங்க, இந்த மாதிரிலாம் கஷ்டம். ஏன் நீங்கள் இந்த விஷயத்தில் இந்த வேல்யூஸ்குள்ளே ரொம்ப உங்கள் மனசு ஏன் அலைப்பாஞ்சுது? ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டா, இல்லை யாராவது உங்களை அப்படி கைட் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் இதெல்லாம் ஏன் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இதன் பின்னாடி உங்களோட தியானம் இருக்க மாதிரி இருக்கே? ஆமாம், அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், இவங்கெல்லாம் எனக்கு பெரிய காரணம். என்னென்னா அவங்க எப்பயுமே சொல்கிறது தான், காசு பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் ஒன்று, யாருக்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் எடுக்காமல், யாருக்கிட்டையும் எந்த வம்பு தும்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல மனிதராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாலிசியே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு யாரு கூடயாவது செட் ஆக மாட்டேங்குதுன்னா நீங்கள் தள்ளி வர்றது தான், கொஞ்சம் நம்ம தள்ளிக்கிறலாம், அவ்வளோதான். அவங்க மேலே நம்ம ஒரு வெறுப்பை வச்சுக்கிட்டு இவனாலே இப்படித்தான்னு முத்திரை குத்துறது வந்து இன்றைக்கி கொஞ்சம், இந்த கலர் பூசுறதுன்னு இன்றைக்கி நடக்குது இல்லை, இவனுக்கு இந்த கலர் பூசுறது, இவனுக்கு இந்த கலர் பூசுறது, ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு கலர் பூசுவாங்க தெரியல. அதுதான் நான் சொல்கிறேன், அது தேவையற்றது. அது நமக்கு என்னென்னா, நம்மளுடைய எனர்ஜியை இன்னொருத்தனை டீஃபேம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு, நான் என்னைய ஃபேம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணேன்னா சூப்பராக வருவேன். நான் ஆக்கப்பூர்வமாக நான் என்ன செய்யலான்றதை பற்றி யோசிச்சேன்னு வைங்களேன், அந்த டைம் போட்டு வேறு லெவலில் நான் முன்னேறலாம். ஸோ அதெல்லாம் தான் உங்களோட கண்டென்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதெல்லாம் தான் என்னுடைய கண்டென்ட்டில், ஒவ்வொரு கண்டென்ட்லேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேநீர் இடைவேளை ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அது நாங்கள் அப்படி தான் இருப்போமே, நாங்கள் ஆஃபீஸ்லேயே அப்படி தான் இருப்போம். இதில் நீங்கள் கட் சொன்னாலும் நாங்கள் அப்படி தான் இருப்போம். எத்தனை பேருங்க வேலை செய்கிறாங்க? ஒரு 35 பேர் வேலை செய்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக நம்ம தேநீர் இடைவேளை ஒரு சேனல் இருக்குது, அப்புறம் சட்டத்துக்குன்னு நாட்டு நடப்புன்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்னு சொல்லி சயின்ஸுக்குன்னு ஒரு சேனல், அது சயின்ஸ்க்கு, அதுக்கு சயின்ஸ்க்கு, சட்டத்துக்கு நாட்டு நடப்பு இருக்குது, ஒரு லெட்ஸ் டான்ஸ் 360 சொல்லி என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். 360 வீடியோஸ் என்ன மாதிரி பண்ணுவீங்க? இல்லை, அது லெட்ஸ் டான்ஸ் 360 சொல்லி ஷர்மின்னு ஒரு பொண்ணு பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே அந்த பொண்ணு தெரியும் கண்டிப்பாக. மேபி இவங்களான்னு கேட்டுருவீங்க. டான்ஸ் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க, இந்த வடிவேலு மாதிரியான கெட்டப்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக அந்த மாதிரி நடிக்கிறது, அதெல்லாம் செய்வாங்க. ரொம்ப வேஸ்ட் பிரதர். பார்த்தீங்கன்னா உறுதியாக தெரியும், நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் நம்ம கேமராமேன் சாருக்கு தெரியும், இல்லை கண்டிப்பாக தெரிய, பார்த்துட்டு பார்வையாளருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கிடின்னு சயின்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் மட்டுமே போடுற மாதிரி ஒரு சேனல்னு சொல்லி ஒன்றும் பண்ணோம். இப்படியெல்லாம் பண்ணோம். எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நம்ம போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த வேல்யூஸையும் எத்திக்ஸையும் நாங்கள் பேஸாக வச்சிட்டோம். எனக்கு வியூ சொல்லனாலும் பரவாயில்ல, அதுக்காக நான் என் ஸ்டைலை மாற்றிட மாட்டேன். இல்லை, இப்போ எனக்கு என்னன்னா, சில பேர் ஒரு அப்ரோச்சபிளாக இருக்கணும், ஒரு விஷயத்தை பார்த்தா வந்து லைக் இவங்க நம்மளுக்கானவங்கன்ற மாதிரி தோன்றது இல்லை, இதில் பேர் ரொம்ப முக்கியம். சரி, ஆமாம் ஆமாம். தேநீர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதற்காக. ஆனால் நீங்கள் தேநீருக்காக வச்சுன்னு தேநீர் இடைவேளை, ஒரு சின்ன கேப்ல உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அதெல்லாம் மேட்ரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த பேர் தேர்ந்தெடுத்தீங்களா? ஆமாம், அதுதான் காரணம். தேநீர் இடைவேளைங்கிற பேர், தேநீர் இடைவேளை குடிக்கிற ஒரு நேரத்தில், தேநீர் குடிக்கிற நேரம், அந்த இடைவேளையில் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஓகே, அப்படி தான் ஆச்சு. அது மாதிரி தான் அந்த எத்திக்ஸ் நான் சொல்கிறது. இப்போ என்னென்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து நம்மளோட கைண்ட்னஸாக யாருமே இருக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன், அப்படி நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணமே ஒரு ஈகோ. அதை மண்டையிலே தட்டுற மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நினச்சவங்க சொல்கிறேன். ஒரு ஷூட்டிங்க்கு நான் போயிருக்கேன், 1:30 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. நான் போயிட்டேன். போனால் இங்கே ஷர்ட் வந்து பொதுவாக ஷூட்டிங் அயன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்கல்ல. போனால் இங்கே அயனிங்லாம் அன்றைக்கி வரல. ஒரு பக்கத்தில் ஒரு காடு மாதிரியான ஒரு ஏரியா, ஒரே ஒரு ஒரு ஹவுசிங் போர்ட் மாதிரி உள்ளே போனோன்னா ஒரு இடம் இருக்குது. ரொம்ப தூரம் போகணுன்னா 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டா அங்கே எங்கே கேட்குறேன், அலையிறேன். இந்த இடத்துல ஒரு தாத்தா தேய்ச்சிட்டு போய் பாருன்னு சொல்கிறாங்க. அவர் பேர் பாடி, ஒரு கைலி மட்டும் கட்டியிருக்காரு, சட்டை போடல, எதுவும் செய்யலை, வேர்த்து அப்படி நிற்கிறாரு. வேலை செஞ்சு வேர்த்து இருக்குது, அப்படி நிற்கிறாரு. நான் போய் இந்த 2 மட்டும் எனக்கு தேய்ச்சி கொடுத்துருங்கய்யா, ரொம்ப அவசியங்கய்யா, ரொம்ப அவசரம் அப்படின்னு சொன்னேன்.
சரிப்பா கொடுப்பான்னு சொல்லி அவர் தேய்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு தாத்தா கையில் கட்டியிருக்காரு, ஸ்கார்ஃப் கட்டியிருக்காரு. மதியம் 2 மணி, வெயில் அடிக்குது, ஸ்கார்ஃப் கட்டியிருக்காரு, 2 காலில் செருப்பு போட்டிருக்காரு, சட்டை போட்டிருக்காரு, கையில் கட்டியிருக்காரு. இப்படியே நிற்கிறாரு. நின்றுட்டு தம்பி அப்படின்னாரு. நான் சொல்லுங்கய்யா அப்படின்னேன். அங்கே சாப்பாட்டு கடை இருக்கா, வரும்போது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கையில் ஒரு பை இருக்குது. அவரா இருக்குங்கய்யா நான் பார்த்தேன் அப்படின்னேன். அங்கே என்னை அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த சாப்பாட்டு கடையில் மட்டும் விட்டுறியா, கோடி புண்ணியமாக போகும் அந்த மாதிரி சொல்கிறாரு. சொன்னால் நான் இவர் அப்படி பார்க்குறேன், அயன் பண்ணுறவரை பார்க்குறேன். அங்கே எனக்கு அவசரம், நான் அயன் பண்ணி தேய்ச்சது வாங்கிட்டு போய் எனக்கு ஷார்ட் இருக்குது எனக்கு அடுத்து. அவர் சொல்கிறாரு, அவர் அயன் கடைக்காரர் அவ்வளோதான் பண்ணார். நான் தேய்ச்சி வைக்கிறேன், கூட்டிகிட்டு போயிட்டு நீ வா, நான் உனக்கு வந்தோன்னே கொடுக்குறேன். பேச்சே கிடையாது, இவ்வளோதான். நான் மெதுவாக நடக்கிறாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டே வர்றாரு, நான் நடந்துருவேன், ஆனால் கால் ஒரு பக்கம் இந்த பக்கமாகவே போயிடுது, நேரம் என்னால் போக முடியலை, கால் போன பக்கமே போயிடுறேன், அதான் நேரம் நடக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டே வராரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன இது இப்படிலாம் கேட்குறாரு. நான் அவர்கிட்ட கேட்குறேன் திருப்பி, நீங்கள் என்னையா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் நல்லா இருந்தேன், ராயப்பேட்டில் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் கால் எனக்கு இங்கிட்டு போகுது, நேராக போக முடியலை அப்படின்னு சொன்னார். போயிட்டு சாப்பாட்டு கடையில் போய் அந்த இதில் போய் கொடுத்தோன்னா அந்த அக்கா வந்தாங்க. வந்துட்டு, சீக்கிரம் நீங்கள் வரமாட்டீங்களா, லேட்டாக பண்ணிட்டீங்க, நல்ல வேலை நான் சோத்தில் தண்ணி ஊற்றணும்னு நினச்சிருந்தேன், நீங்கள் என்ன கரெக்டான நேரத்தில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலுமினியம் கவர் இருக்குல்ல, சோறு போட்டு பார்சல் பண்ணி வைப்போம்ல, அதில் சோத்தை கட்டி ஒரு சுட குழம்பு ஒன்று பிளாஸ்டிக் கவரில் ஒரு குழம்பை கட்டி அவருடைய பையில் போட்டாங்க. இவர் கையிலேருந்து 10 ரூபா 20 ரூபா அந்த சில்லற காசெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. 32 ரூபா இருந்துச்சு. நான் நினச்சேன் அந்த சாப்பாடு 50 ரூபா இல்லை 60 ரூபா அட்லீஸ்ட் இருக்கும். நான் 32 ரூபா கொடுத்துட்டு மீதியை நான் காசை நான் அந்த காட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். நான் வந்து அப்படி நினைக்கிறேன். நான் நினைக்கும் போது என்ன நினைக்கிறேன், இன்றைக்கி நம்ம இவருக்கு உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மனசு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம காசு கொடுத்துருவோம் அப்படின்னு காட் ஃபீலிங் வந்துருச்சு. அப்படி வந்துருச்சு. நான் தான் உதவி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு அந்த காட்டை இப்படி கொடுத்துருவாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் வைங்க, இந்த காசு தான் இப்போ முக்கியமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவர் பையிலே அந்த அக்கா போட்டாங்க. அந்த காசு அவங்க வாங்கவே இல்லை, அந்த சாப்பாட்டை மட்டும் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பி விட்டுட்டு நான் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கேன். அந்த அக்காவை திருப்பி பார்க்குறேன், அவங்க எங்களை பார்க்கவே இல்லை. எங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம், நமக்கு வந்துட்டு ஒரு புண்ணியம் கிடைக்கும், ஒன்றுமே கிடையாது இவருக்கு. ஆனால் நான் இவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் திருப்பி கூட்டிகிட்டு போனதுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் வரும்போது சொல்கிறார், நான் உங்களுக்காக துவா பண்ணுறேன், காலையில் துவா பண்ணுறேன், சாயங்காலம் துவா பண்ணுறேன், உங்களுக்கு புண்ணியமாக கிடைக்கும், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கட்டும், உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும், சந்தோஷம் கிடைக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு போயிட்டு நான் நினச்சிட்ருக்கேன், நம்ம ஒரு உதவி பண்ணியிருக்கோம், நமக்கு இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி நல்லபடியாக நமக்கெல்லாம் நல்லா நடக்கும், நம்ம நல்லா இருப்போம் அப்படிலாம் சொல்லி போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு அவர் வீடு வந்துருச்சு. அந்த இந்த வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்கிறார். அந்த வீட்டில் விட்டுட்டு அவர் திரும்பினேன். அவர் சாப்பிடாமல் இருந்திருப்பார். திரும்பி உள்ளே வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயேன் அப்படிங்கிறார். அவரே பாவம் கஷ்டப்பட்டு போய் நடந்து அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்தவர். எனக்கு என்னடா இப்படி இவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத விட ஒரு பெருசு எதுவுமே இல்லை. அவர்கிட்ட இல்லைங்கய்யா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்து இவர்கிட்ட ஜிபே பண்ணுறதுக்கு என்கிட்ட காசே இல்லை, சுத்தமாக கேஷ் இல்லை. ஜிபே பண்ணுறதுக்கு எடுத்தால் அதெல்லாம் என்கிட்ட இல்லைப்பான்ட்டார் அவர். அவர்கிட்ட இப்போ நான் காசு தான் கொடுக்கணும், நான் என்ன செய்கிறது. ஒரு ரோட்டில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார். டக்குன்னு அண்ணே ஜிபே பண்ணணும், ஒரு 20 ரூபா தந்தீங்கன்னா நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் யோசிக்கவே இல்லை அவர். டக்குன்னு எடுத்து சரிப்பா இதை கொடுத்துட்டு போ அப்படின்னு கொடுத்துட்டாரு. நானே உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணே அப்படின்னு பண்ணுறேன். அவர் அதெல்லாம் இருக்கட்டும்பா கொடுப்பா, அவ்வளோதான். எப்பவுமே நடக்காதுல்ல இதானா? இது நடக்கு நான் எனக்கும் நடந்திருக்கு இந்த மாதிரிலாம். இல்லை எப்பயாவது நடக்கிறத கூட நம்ம மனசில் வச்சுக்கிறோமாங்கிறதான் கேள்வி. இல்லை எல்லாருமே கேப்பபிள் ஆஃப் பீயிங் லைக் திஸ், எல்லாருக்குள்ளேயும் இவ்வளோ இல்லை எல்லாருக்குமே இது நடக்கும், ஏதாவது ஒரு கட்டத்தில் நடக்கும். நம்ம யாருக்காவது ஒரு உதவி பண்ணிட்டு திரும்பி பார்க்காம வந்திருப்போம். இதை நம்ம கவனிக்கிறோமாங்கிறது தான் இங்கே பாயிண்ட். இந்த ஒரு சைட்ல இருந்து பார்த்துருப்போமா? இந்த சைட்ல இருந்து நம்ம வந்து இதை நமக்கு ஒரு உதவியாக நம்ம ஒரு கிராட்டிடியூடோட இதை நினச்சி பார்க்குறோமாங்கிறது தான் விஷயம். ஒரு தடவை நான் வேலை தேடிட்டு இருந்த காலம், நான் அக்சென்ச்சர்லேருந்து வேலையை விட்டுட்டு ஒரு 2 மாதம் என்ன பண்ணலான்னு மீடியாவில் ஃபுல்லாக கம்பெனிஸ்லாம் தேடிட்டு இருந்த காலத்தில் ஒரு 60 ரூபா என் கையில் இருந்துச்சு. 60 ரூபாயில் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு டிக்கெட் ஒரு 5 ரூபா, அது போக 55 ரூபா கையில் இருக்குது, 50 ரூபா ஒரு சாப்பாடு. அப்போ ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் வந்து எனக்கு ஏடிஎம் வாசலில் இருக்க வாட்ச்மேன் என்கிட்ட ஒரு காசு கேட்குறாரு. நானே 55 ரூபா தான் கரெக்டாக வச்சுருக்கேன். இது டிக்கெட் எடுத்தது போக 55 ரூபா இருக்குது. 50 ரூபா சாப்பிட்டா 5 ரூபா கையில் இருக்கும். ஆனால் 5 ரூபா அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் போய் 50 ரூபாய்க்கு சாப்பிட்டேன்னா எங்கேயோ நான் மாட்டிடுவணும், கையில் காசே இல்லாமல் போயிருமோ, ஒரு 5 ரூபா கூட இல்லாமல் போயிருமோன்னு எனக்கு ஒரு பயம். அது ஒன்றும் தப்பும் இல்லை, ஒரு சாதாரணமாக அப்படி தான் யோசிப்பேன். நான் கொடுக்கல, நான் கொடுக்காம வந்துட்டேன். நம்ம நிறைய நேரங்கள் அப்படி கொடுக்காம வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம்ல, நம்ம புத்தி அப்படி தான் இருக்கும். ஐயோ ஒரு கொடுத்துருக்கணுமோ அப்படிலாம் நம்ம யோசிப்போம்.
அதெல்லாம் நம்மளுடைய லைட்டர் சைடு, நம்மளுடைய சூப்பர் சைடு அது. ஆனால் அதுக்கு நமக்கே கிரெடிட்டே கொடுத்துக்க மாட்டோம், நம்ம அதை அப்படியே கடந்து வந்துடுவோம். நான் போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டேன். சாப்பிடும்போது நான் அப்படி வேலை தேடிட்டு இருக்கேன், ஒரு வேர்த்து விறுவிறுத்து நான் அந்த கடையில் உட்காந்துருக்கேன், அதெல்லாம் தெரியுது. என் முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருந்தார். என்கிட்ட ஒரு பேச்சு கொடுத்தாரு, நான் சாப்பிட்டேன் எல்லாம் பேசினோம். அவர் சரிப்பான்ட்டு போயிட்டாரு. சரி சார் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு 50 ரூபா கொடுக்கறதுக்கு போகிறேன். அவர் உனக்கு காசு கொடுத்துட்டு போயிட்டாருப்பான்ட்டாங்க. முடிச்சு விட்டாரு. எதுக்கு அவர் எனக்கு காசு கொடுக்கணும்? அவர் யார் எதுவுமே தெரியாது. அவர் என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கலை, அதுக்கப்புறம் என்னை அவர் யூஸ் பண்ணிக்கணும்லாம் நினைக்கல, ஒன்றுமே கிடையாது. எவனோ ஒரு சின்ன பையன் ஒரு பேக்கை மாட்டிட்டு ஏதோ வேலை தேடி மாதிரி இருக்கான், கொஞ்சம் பார்க்க வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்க மாதிரி தெரியுது. உதவியாக இருக்கு. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதுன்னு ஒருத்தனுக்கு தோணுது இல்லை ஒரு ஆளுக்கு, அது எவ்வளோ பெரிய விஷயம் ஹியூமனுடைய வேல்யூஸில். கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நான் வெளியே வந்து இவருக்கு 10 ரூபா கொடுத்தேன். அந்த 55 ரூபாயில் 10 ரூபா கொடுத்துட்டு எனக்கு 45 ரூபா மிச்சம். இந்த இன்சிடென்ட் நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் என்றைக்குமே. இந்த இன்சிடென்ட்லாம் அன்னைக்கு எனக்கு அப்படியே அழுக ஊத்திருச்சு. என்னடா அது இப்படி எல்லாருக்கும் லைஃப்ல இது நடந்திருக்கும். பட் அதை வந்து அதை பற்றி யோசிக்காம தியானிக்காம கடந்து போயிடுவாங்க. இப்போ நீங்கள் அந்த நான் அது பிரகதீஸ்வரம் தேநீர் இடைவெளி கூப்பிட்டு பேச போகிறப்பா, நான் இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே கொட்ட போகுது, இங்கேருந்து வரப்போகுதுன்னு நினச்சேன். எல்லாம் இங்கேருந்து வந்துட்டு இருக்கேன். நாட் கம்ப்ளைனிங், ஐம் வெரி ஹாப்பி, பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட்னு சொல்கிறேன். இதெல்லாம் தான் நான் சொல்லணும். நீங்கள் சிவகங்கையை சேர்ந்த இன்னொரு யூடியூபர் இருக்கார். அவர் பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவருக்கு எனக்கும் பிரச்சனை, அதனால் அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. ஆனால் அவர் செஞ்ச நல்ல செயல் சொல்லணும். அவர் என்ன பண்ணுவாருங்க, ஒரு 500 ரூபா கட்டு வச்சு இப்போ காசு வச்சுருப்பார். நான் வந்து சென்னையில் எனக்கு பிறந்தவங்க இந்த கொடுக்கணுன்ற ஈகை எண்ணம் இருந்தால் கூட என் பெரியவங்கள எல்லாமே அவங்களாம் ஏமாத்துறாங்க, அவங்களாம் வந்து நிஜமாக யாசம் கேட்கல, கொடுக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட் மாதிரி வந்து யார் கொடுக்கணுன்ற குழப்ப மனநிலைக்கு வந்துட்டேன். இது வந்து சென்னையில் பிறந்து வந்தால் நிறைய பேருக்கு புரியும். நான் என்ன சொல்கிறேன், இவர் என்ன தெரியுமா பண்ணுவார், உட்காந்து டீ குடிச்சிட்டு போவோம், எங்கேயா நின்று டீ குடிச்சிட்டு போவோம், எங்கேயா போவோம் வருவோம், யாராவது வந்து கேட்டால் பர்ஸை திறந்து அது 500 ரூபாவா இல்லை எவ்வளோ பார்க்க மாட்டேன், எடுத்து கொடுத்துட்டு நான் திட்டுவேன். கேவலமான அந்த விஷயத்தை நான் செய்வேன், ஏங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிடுவார். அது வந்து அவருக்குள்ளேயே அப்படியே இருக்க கொடுக்கலனா தான் அவருக்கு ஐயோ சேஞ்ச் இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்த்து எடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க ஜென்ரலி. இப்போ அவர் கொடுத்தது அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. அவர்கிட்ட வாங்கினவங்க கிட்ட போய் நீங்கள் லைஃப் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்களா? அவர் அந்த யூடியூபருங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு யாருன்னு இப்போ எனக்கு சாப்பாட்டு காசு கொடுத்துட்டு போனவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவர் இப்போ வரைக்கும் எனக்கு அவர் முகம் கூட மறந்து போச்சு. ஒரு வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு, அவ்வளோதான். ஒரு கருப்பு பேண்ட் போட்டிருந்தாரு, வக்கீலாக இருக்கலாம், அதுவும் எனக்கு தெரியல. நாங்கள் பேசுகிறப்ப நானா ப்ரெடிக்ட் பண்ணுறேன், நான் அப்பயே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் அதை பற்றியும் பேசல, நீங்கள் என்ன செய்றீங்கலாம் நான் கேட்கல அவர்கிட்ட. அவர் கேட்ட கேள்விகளுக்கு சும்மா பதில் சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து சாப்பாடு தான் அந்த நேரத்தில், காலையிலேருந்து நான் சாப்பிடல, பசியோடு இருக்கேன், நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. ஆமாம், அவர் சுட சுட சோத்தை போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு சம்பவங்கள், இதெல்லாம் சும்மா பாயிண்ட் வித் பிரகதீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் மாதிரி கொஞ்ச நாள் நான் பண்ணேன். நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி இந்த மாதிரி எனக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் மக்கள்கிட்ட சொன்னேன். அது நல்ல வரவேற்புலாம் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், இந்த உலகம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லானது, மனிதர்கள் எவ்வளோ அன்பானவங்க, எவ்வளோ சூப்பரான ஒரு செம விஷயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியும். இது நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, ஒரு கடினமான விஷயம், அது கொஞ்சம் ட்ரை பண்ணால் பண்ணிடலாம். அதாவது நெகட்டிவிட்டிஸை தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் பார்க்குறீங்க. ஆமாம், எனக்கு நெகட்டிவிட்டிஸே எனக்கு ஆகவே ஆகாது. அதான் நம்ம அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த உலகம் எவ்வளோ கைண்டானது, இந்த உலகம் எவ்வளோ அன்பானது, நம்மளை சுற்றி எவ்வளோ நல்ல மனுஷங்க இருக்காங்க, என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே பட் நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க, பட் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். இந்த எண் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர், ஆனால் நீங்கள் ஒரு 35 பேரை வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணிருக்கீங்க. அட் தி எண்ட் யூஆர் பேயிங் யுவர் டாக்ஸஸ், யூஆர் பேயிங் சேலரிஸ், யூஆர் டூயிங் த பிஸ்னஸ். ஸோ அந்த தின் லைன் வந்து எங்கே வந்து வைக்கிறீங்க, அங்கே எங்கே வந்து உங்களுக்கு அந்த ஒரு அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஒரு மனிதர் தன்னிடம் உள்ள திறமையை அறிந்து மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் சேர்க்கும் செல்வம் நமக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். ஸோ இப்படி ஒரு செல்வம் சேர்க்கணும், மற்றவங்க தீமை இழைக்காமனா அதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும்ல. ஏன்னா திருடுறது யார் வேணா இன்னொருத்தர் பேக் எடுத்துட்டு ஓடி போயிடலாம். பட் அறிவு இருந்தால் தான் மற்றவனையும் ஹர்ட் பண்ணாமல் நம்ம செல்வம் சம்பாதிக்கும். அதுதானே கல்வி. நம்ம படிக்கிறோம், இந்த அப்சர்வேஷன் தான் நமக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம படிக்கிற கல்வியை விட சமூகம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த சாதித்த மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உழைப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இப்போ அவங்க வெற்றியை மட்டும் தான் பார்க்குறோம், பட் உழைப்பையும் பார்க்கணும்ல. இப்போ தோனியினுடைய சரித்திரமாக நம்ம பார்க்கும்போது அந்த உழைப்பு தெரியுது. இப்போ ரஜினி சார் எனக்கு ரொம்ப என்னுடைய ஃபேவரட் ரஜினி சார் தான். உழைப்பு தெரியுது. இப்போ விராட் கோலி பாருங்கள், 2008 ஐபிஎல் ஆட ஆரம்பித்தார், இன்றைக்கி 2025 18 வருஷம் ஆடுறாரு. அவர் 2008, 10, 12 இருந்த காலத்தில் ஆரஞ்சு கேப்புக்கு லீடர்ஸில் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய வயசுக்கு ஏற்றவங்க இருக்கும்போதும் ஆரஞ்சு கேப்பில் இருந்தார். இன்றைக்கி சாய் சுதர்சன் சொல்லி அவரை விட ஒரு 12 வருஷம் சின்ன பையன்.
அந்த பையன் கூட ஆரஞ்சு கேப்ல அகைன் ஒரு போட்டியில் இருக்கு. ஆக்ரோஷம் வரங்க, அதே ஆக்ரோஷம், அதே ரேஜ், அக்ரஷன். இந்த அக்ரஷன் என்கிட்ட இருந்து என்னை குறைதோ நான் அன்னைக்கு இந்த ஃபீல்ட் விட்டு போயிடுவேங்கிறார். அதுதான் அந்த உழைப்பு, அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு இருக்குல்ல. அவர் வந்து அந்த ஃபிட்னஸை எப்போ ஃபோக்கஸாக எடுக்க ஆரம்பித்தாரோ, ஹெல்த்தை எப்போ எடுக்க ஆரம்பித்தாரோ, அப்போல்லாம் எனக்கு வந்து தலானியில் படுக்கும்போது அந்த தலானியை சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா அவ்வளோ நீங்கள் பசியாக இருக்கணும், ரொம்ப டயட் ஃபாலோ பண்ணணும் போது அப்படி சப்பியாக இருந்த ஒருத்தர் இப்படிலாம் மாறி ஒரு ஃபிட்னஸ் கல்ச்சரே உருவாக்கி, இவங்கெல்லாம் என்னுடைய ரோல் மாடல்ஸ் மாதிரி. இப்போ விராட் எனக்கு ஒரு மாதிரி, ரஜினி சார் எனக்கு அந்த மாதிரி. எப்படிலாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் அந்த உழைப்பு என்ன மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு வருஷத்தில் 17 படம் ஒரு மனுஷன் நடிச்சிருக்காரு, நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவருடைய கெரியரே பிளான் பண்ணியிருக்காரு. ஒன்றுமே தெரியாது, தமிழ் தெரியாது, ஆள் கருப்பு, பரட்ட முடி, எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு அகெயின்ஸ்ட் ஆல் தாட்ஸ் நீங்கள் எந்த வகையிலையுமே இவன் தாண்டா அடுத்து அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் எல்லாரையும் இவன் தாண்டா அடுத்துன்னு சொல்ல வச்சார். உழைப்பு உழைப்பு உழைப்பு. எனக்கு என்ன வரும் அதுதான் அந்த திறனறிந்துங்கிற விஷயம். திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். என் திறமை அறிஞ்சு நான் இதைத்தான் செய்ய போகிறேன், நான் இது செஞ்சால் தான் கைத்தட்டுவாங்கன்னு அவருக்கு தெரியுதுல்ல. அதை வந்து ஸ்போர்ட்ஸும் ஆர்ட்ஸும் தான் நான் வந்து மனிதத்தினுடைய ஒரு பாதையினே பார்க்குறேன். நீங்கள் ஸ்போர்ட்ஸையும் ஆர்ட்ஸையும் உலகத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா எங்கேயோ ஹியூமனிட்டியே ரோபோட் ஆயிடும்ல, நம்ம மிஸ் ஆகிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்டேடியமில் 90,000 பேர் ஒரு 22 பேர் விளையாடுறத பார்க்க வர்றாங்க. ஏன் அவன் கோல் அடிச்சா அப்படியே என்டையர் ஸ்டேடியம் கதறுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள தானே வீரர்கள்னு கூப்பிட்டுருக்கோம். போர் வீரர்கள் வந்து வீரர்கள் விளையாட்டு. ஏன்னா டெய்லி நம்ம கண் முன்னாடியே ஜெயிச்சு தோக்குறோம், தோத்து ஜெயிக்கிறோம், திருப்பி திருப்பி அதை பண்ணிட்டே இருக்கான். முதல் நாள் 100, அடுத்த நாள் டக்கு. முதல் நாள் வந்து க்ரௌட் ஃபேவரட், அடுத்த நாள் வந்து க்ரௌட் பூயிங் பண்ணும், அடுத்து அகைன் ஒரு க்ரௌட் ஃபேவரட்டாக மாறுவாங்க. ஸோ அவங்க மன மென்டாலிட்டி எப்படி, அந்த மென்டாலிட்டி தான் எல்லாருக்கும் இருக்கணும். அதனால தான் நான் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஏதோ ஒன்று தோக்குற டீமோ ஜெயிக்கிற டீமோ ஏதோ எந்த வகையிலையோ ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணும். எனக்கு ரொனால்டோ அதனால ரொம்ப பிடிக்கும். எனக்கு மெஸ்ஸி ரொம்ப பிடிக்கும். இல்லை ஜஸ்ட் அந்த மென்டாலிட்டி. அந்த நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு காம்படேட்டிவ்னஸ்ன்னு சொல்லிட்டு, நீங்கள் அது வேற மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறீங்க. ஆமாம். ஸோ அது வந்து விளையாட்டு வீரர்கள் திருப்பி திருப்பி நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ 2022 வேர்ல்டு கப்போட ரொனால்டோ முடிஞ்சுனாங்க. இதோ வரது 2026 உறுதியாக நடக்க போகுது. அன்னைக்கு ஒரு பையன், நீங்கள் ரொனால்டோன்னு சொன்னதுனால சொல்கிறேன், வேர்ல்டு மேப்புடைய பேரெல்லாம் சொல்லிட்டே வந்தான். ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், சும்மா சொல்லிட்டே வரும்போது போர்ச்சுகல்னு வந்தோன்னு ரொனால்டோன்றான். ஒரு நாட்டுடைய ஐடென்டிட்டி. நீங்கள் மெஸ்ஸி பாருங்கள், எல்லாமே ஜெயிச்சிட்டார், வேர்ல்டு கப் மட்டும்தான் ஜெயிக்கல. ஆனால் அப்படி ஜெயிக்கலங்கிறதுக்காக எல்லாம் இது பண்ணிட்டே இருந்தாங்க. சவுதி அரேபியான்னு ஒரு சின்ன டீம், அந்த டீம் கூட தோத்துட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அர்ஜென்டினா எவ்வளோ பெரிய டீம் தோத்துட்டாங்க. அவ்வளோ முடிஞ்சிருச்சு. இவர் சும்மா நடக்க தான் செய்கிறாரு, பக்கத்தில் போனோன்னு ஓடுறாரு, ஒரு ஓட கூட மாட்டுறாரு. ஆனால் இவருக்கு போய் அந்த பெஸ்ட்டு ஃபுட்பாலர்லாம் கொடுக்குறாங்க, அப்படி இப்படின்லாம் இருந்துச்சு. யார் என்ன பேசுகிறதே கண்டுக்கல. என் டீம் ஜெயிக்கணும், நான் கோல் அடிச்சு தான் ஜெயிக்கணும்னு இல்லை, அழகாக எப்படி பாஸ் பண்ணணும், என்ன செய்யணும், ஒருத்தன் 2 காலுக்கு நடுவில் அந்த நட்மெக்னு சொல்லுவாங்கல்ல பண்ணி எப்படி இதெல்லாம் வச்சு ஒரு மனுஷன் ஒரு டீமை உள்ளே கொண்டு வந்து ஃபைனல் ஆடி அதுலேயும் ட்ராவ் ஆகி எக்ஸ்ட்ரா டைமில் போய் அதில் கோல் போட்டு அர்ஜென்டினா 2022 FIFA வேர்ல்டு கப் ஃபைனல். நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் பார்த்தோம். எங்கள் வீட்டில் உட்காந்து நைட்டு அவங்கெல்லாம் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நைட்டு வரைக்கும் பார்த்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் அதுக்கு முதல் நாள் பேப்பரில் மெஸ்ஸினுடைய அந்த இது பார்த்துட்டு இந்த பையன் ஜெயிக்கணும், அந்த 10ஆம் நம்பர் ஜெயிக்கணும் அவங்களுடைய பிரேயர்ஸ் அவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க. கடைசியில் யார் எனக்கு பிளேயர் ஞாபகம், அந்த 5th ஷாட் அடிச்சு முடிச்சோன்னு அப்படியே எங்கள் வீட்டில் கத்தி அதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். ஒரு கண்டென்ட்ல நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு பூம் ஆகி இதுதான் நீங்கள் உங்களுக்கு யூஎஸ்பி தான் தெரிஞ்சு அந்த ரூட்டில் போகிறீங்க. இட் வாஸ் அ பெட் ஆஃப் ரோசஸா இல்லை அந்த யூடியூப் ஜேர்னி வந்து ரொம்ப கொஞ்சம் சில தடைகள்லாம் வந்து உங்கள் கண்டென்ட் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு, இல்லை தொடர்ந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கிராக் பண்ண அந்த ஐடியாவை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடை இருந்துச்சா, இல்லை கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போயிடுச்சு? இல்லை ஸ்மூத்தாகவே இருக்காது. வரும் என்ன எந்த இதுவுமே ஸ்மூத்தா இருக்கு. என்ன நீங்க மோனோட்டானஸா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வந்துச்சு. அப்போ புதுசாக நம்ம ஆட்கள் எடுத்தோம். புதுசாக ஆட்கள் எடுக்கும்போது நியூ பிரெயின்ஸ் வராங்க. பட் ஆனால் நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ, என் மனசு எப்படியோ அதை அவங்க வெளிப்படுத்துவாங்கனால வெளிப்படுத்த மாட்டாங்க. புரியுது. ஏன்னா அவங்க தனி பிரெயின், அவங்க தனி ஹார்ட்டில் அதை அவங்க செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோம், சேனலினுடைய நோக்கம் என்னங்கிறத உங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நீங்கள் இதில் வர்றீங்க, நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுன்றதை நம்ம தெரிய வைக்கணும். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்குது. அந்த ட்ரைனிங் பீரியடை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்டார். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் ஆஃப் த சேனலாக இருப்பீங்க, நிறைய பேர் உங்களை பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் டாபிக்ஸ் என்ன சூஸ் பண்ணுறீங்க, மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான தேவையான டாபிக்ஸ் எல்லா நேரமும் கிடைக்காது.
அப்போ அது எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? கண்டென்ட் ட்ரெயின் இருக்கும். இன்னொன்று என்னென்னா நாங்கள் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் தான். இன்ஃபோடெயின்மெண்ட். அப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் எப்படி உள்ளே சேர்க்குறது, இந்த மாதிரி இருக்கும் தான். தடைகள் இல்லாமல் இருக்காது, அதெல்லாம் தாண்டி தான் வந்தோம். பட் மேக்ஸிமம் நான் முழுசாக நம்புறது என்னென்னா ஹெல்த்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஓகே, இதுதான் என்னுடைய சேனலினுடைய ஃபோக்கஸ் வந்து தேநீர் இடைவேளை ஹெல்த் அவேர்னஸ் தான் முதல் நோக்கம். அதான் இல்லை, நான் இது வரைக்கும் 100 டாக்டருக்கு மேலே பாசிட்டிவிட்டின்னு ஒரு நிகழ்ச்சி, அது வந்து ஒரு இன்டர்வியூ சீரிஸ், அதுக்கு பேரே பாசிட்டிவிட்டி தான். அந்த பாசிட்டிவிட்டி தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறதே. அந்த பாசிட்டிவிட்டின்னு வச்சு 100 டாக்டருக்கு மேலே நான் பேட்டி எடுத்திருக்கேன். எல்லாமே ஹெல்த் ஓரியன்ட். டாக்டர்கிட்ட நான் பேசினாலே ஒரு வரவேற்பு, நல்லா மக்களுக்கு விரும்பி பார்ப்பாங்க, நீங்கள் நல்லா கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லா சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ ஹெல்த் இஸ் வெல்த்துங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமுமே இல்லை. ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு. நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 1000000 இருக்கும். அதில் இந்த 1 மட்டும் பிளாக்காக இருக்கும், மற்றதெல்லாம் ஒரு மினிமம் பிளாக்கில் இருக்கும். இந்த 1 அப்படி கீழே இறங்கும், மற்றதெல்லாம் அந்த மினிமம் பிளாக்கில் ஓடிடும், 0. அந்த 1 இல்லாட்டி எல்லாமே 0, வேல்யூவே இல்லை. 1 தான் ஹெல்த். இங்கே நீங்கள் வெல்த் வச்சுக்கோங்க, இங்கே நீங்கள் மணி வச்சுக்கோங்க, இங்கே ஃபேம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஹெல்த் இல்லாட்டி உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. உடல்நிலை சரியில்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம பார்க்குறோம்ல அரசியல் தலைவர்களில் திரு விஜயகாந்த் பற்றி பேசும்போது, சார் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம்ல, அவர் மட்டும் நேரம் இருந்திருந்தாங்கிறதா பாயிண்ட்டு. நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் பேசுங்க, இந்த பாயிண்ட் அவங்க சொல்லலைன்னா நீங்கள் மாற்றி எழுதினா ஏன் இல்லை ஹெல்த், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கலைஞர் சார் கடைசி வரைக்கும் இருந்தாங்க, ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க, அந்த பிரெயினை யூஸ் பண்ணாங்க. வீல் சேரில் இருந்தால் கூட அந்த பிரெயினை யூஸ் பண்ணாங்க, அதை செஞ்சாங்க. ஜெயா மேம் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்குமே நல்லா தான் இருந்தாங்க, நல்லா பண்ணாங்க. ஹெல்த் தான் ஹெல்த் பவரில் இருந்தப்பவும் ஹெல்த் போனோன்னு போயிட்டாங்க. நீங்கள் உடல்நிலை தான் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு. அதுக்காக தான் நாங்கள் ஹெல்த்தை பற்றின இன்ஃபர்மேஷனாக நம்ம கொடுக்குறோம், அவேர்னஸாக கொடுக்குறோம். இதெல்லாம் தாண்டி தேநீர் இடைவெளியிலேருந்து ஹெல்த்துக்குன்னு நம்ம ஒரு ஏதாவது மக்களுக்கு வந்து ஒரு பொருளாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. அதில் தான் அந்த பொருள்னு சொன்ன ஞாபகம் வந்துச்சு. எடுத்துட்டு வந்திருக்கீங்க, பேக்கேஜ்லாம் செம்மையா இருக்கு. உங்களுக்கு தான் அது எனக்கா? உங்களுக்கு தான் சத்து அப்போ எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்றீங்க? அப்படி இல்ல, இது என்ன உங்க ப்ராடக்ட் இது பண்றீங்க? ஆமா, இது நம்மளுடைய ப்ராடக்ட், ஓன் ப்ராடக்ட், தேநீர் இடைவெளி ப்ராடக்ட். அவர் வந்து எனக்கு இதை ஃப்ரீயா கொடுக்கறதுனால நான் என்டோர்ஸ் பண்றேன். பின்னாடி எழுதி இருக்கும் ஆரோவில். வாட் இஸ் ஆரோவில், அது சொல்லுங்க. ஆரோவில் இல்ல, அது ஆரோவில்னு தான் வைக்கணும்னு நினைச்சோம். ஏன்னா ஆரோக்கியம் வில் இன்க்ரீஸ், அவ்வளோதான் கான்செப்ட். இது சாப்பிட்டா சத்து மாவு, இது ஆரோக்கியம் வில் இன்க்ரீஸ். பட் ஆரோவில்னா ஏற்கனவே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கும். ஸோ ஆராவில், ஆறானாலுமே நமக்கு கேள்விப்பட்டிருப்போம்ல ஒரு விதமான ஆரா. அது வந்து அப்பார்ட் ஃப்ரம் சயின்ஸ், அது சயின்ஸில் சூடோ சயின்ஸ் தான், சயின்ஸ் கிடையாது. ஆறான்னு ஒன்று இல்லை. அது வந்து ஒரு ஃபீல். இப்போ ரஜினி சார் இப்படி போனார்னா அவருடைய ஆறாவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ ஹர்திக் பாண்டியா அந்த கண்ணாடி போட்டதெல்லாம் வரும், அது ஒரு வசீகரம். அது விராட்டை பார்த்தாலே ஒரு வசீகரம், ரஜினி சாரை பார்த்தா ஒரு வசீகரம். நான் இவங்க 2 பேரே சொல்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி உங்களை பார்த்தாலே ஒரு ஆறா இருப்பா. இவர் வந்தாலே ஒரு பாசிட்டிவாக இருப்பா, இவர்கிட்ட பேசினாலே ஒரு இதாக இருக்குப்பான்னு ஒரு ஆறா இருக்குல்ல. அது எங்களுக்கு, அதுவும் எங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அது ஆறாவில் இன்க்ரீஸுங்கிறது தான். ஸோ இது இப்போ நிறைய சத்து மாவுகள் இருந்தாலும் வாட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் அபவுட் இட், வாட் இஸ் ஸோ ஜென்யூன் அபவுட் இட் சொல்லுங்க. ஏன்னா பாக்கெட்குள்ளே அடைச்சிட்டிங்க, சரியா? நீங்கள் நண்பர், நீங்கள் பண்ணுறீங்க, இது வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். இருந்தாலும் பாக்கெட்குள்ள ஒரு விஷயம் அடைக்கப்பட்டுச்சுனாலே நாங்கள் சந்தேகம் தான் பார்ப்படுவோம், சரியா? இதுல என்ன இருக்கு, இதுல இருக்கக்கூடாததெல்லாம் இல்லாம எப்படிலாம் தவிர்த்திருக்கீங்க, அதை சொல்லுங்க நீங்க. இல்லை, இதுல வந்து ஒரு 36 வகையான கிரெயின்ஸ் இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் எப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம டீம் மெம்பர் ஒருத்தவங்களுடைய அம்மா வந்து காலகாலமா இது செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு பொருள். ஓகே, இதை வந்து அவங்க வீட்லயே ஃபாலோ பண்றாங்க. நிறைய இருக்கு. நீங்க பச்சை பயிறு, சிறுதானிய வகைகள் எல்லாமே, சுண்டக்கடலை, கிரெயின்ஸ், நீங்க பாசி பயிர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, இல்லனா நான் தமிழ்ல சொல்லிடுவேன். ஆமா, எல்லாமே முந்திரி, இது இந்த மாதிரி ஒரு 36 வகையான கிரெயின் இருக்கு. அரிசி எல்லாம் இருக்கு, மாப்பிள சம்பா அரிசி இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு கருப்பு கவுனி அரிசி இருக்கு. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அரைச்சு பேக்கெட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இது ஒரு 2 வருஷம் பிளான். எங்களுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது, ஏன்னா இது நினச்சிருந்தா முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இது கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடியே நம்மளே வீட்டில் அரைச்சி மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய சத்து மாவுகளையெல்லாம் எடுத்து மொத்தம் ஏபிசின்னு 3 டப்பா போட்டு எது என்னன்னு யார்கிட்டையுமே சொல்லாமல் இது 3ஐயும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி டீம்லேயே கேட்டு, ஆமாம் அதெல்லாமே நடந்திருக்கு. ஃபீல்டில் கேட்டு அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட தான் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி, டேஸ்ட் வைஸில் நம்மளோடது எப்படி மற்றவங்களோட பெட்டராக இருக்குது,
ஃபீல் வைஸில் எப்படி பெட்டராக இருக்குது, சாப்பிடும்போது என்ன மாதிரியான உறுத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் எது பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி, அதுவும் ஒரு மாதிரி மட்டும் இல்லாமல் சத்து மாவாக சாப்பிட்றது, தோசையில் இந்த மாவு போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இது தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு அதை மோரில் போட்டு கொடுத்து பாட்டில் அடைச்சி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரியான நிறைய எனர்ஜி ட்ரிங்க் தான், எனர்ஜி ட்ரிங்க் ஒரு சத்து தான். இது வந்துட்டு ஒரு பயங்கரமான எனர்ஜி. யாரை ஆனால் டார்கெட் பண்ணுது லைக் மிடில் ஏஜ் பீப்புள், சில்ட்ரன் வந்தா 2 வயசு கீழே நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே நீங்க வந்துட்டு அரைச்ச கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால 2 வயசு கீழே கொடுக்க முடியும். 2 வயசுக்கு மேல யாருனாலுமே சாப்பிடலாம். ஏன்னா இதுல சுகர் நம்ம ஆட் பண்ணல. ஸோ ஜீரியாட்ரிக் பீப்புளும் வந்து சாப்பிடலாம். ஆமா ஆமா ஆமா. இன்னொன்று என்னன்னா இப்போ முந்திரியில் ஏதாவது சுகர் இருந்தால் அது இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த அரிசிகளில் ஏதாவது சுகர் இருந்தால் அது இதில் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி அதோட தன்மைக்குள்ள இருக்கிற அந்த சுகர் தான் அதில் இருக்கும். மற்றபடி ஆடட் சுகர் எதுவுமே கிடையாது. நம்ம சுகர் வேணும்னா நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அதுதான் இது. ஆனால் இப்போ அது ஹெல்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதை தாண்டி இது ஒரு பிஸ்னஸ் மாடலாகவும் உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு? லைக் இது ஏன் பண்ணலான்னு உங்களுக்கு அது ஸ்பார்க் ஆச்சு? ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் இது பண்ணலான்னு ஏன் உங்களுக்கு தோணும்? அதான் நாங்கள் வேற என்னென்ன பண்ணலான்னு சும்மா யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ எல்லாருமே யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ப்ராடக்ட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கவுங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மெர்ச்சன்டைஸ் எல்லாமே நீங்கள் யார் எடுத்தாலும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அவங்க அசோசியேட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய சமையல் சேனல்ஸ் எல்லாம் அவங்க அந்த மசாலா பொடி, இந்த ஜீரணமாகிறதுக்கான ட்ரிங்க், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வச்சிருக்காங்கல்ல. ஸோ நம்மகிட்ட இருந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம சேனல்ல இருந்து இந்த மாதிரி சத்தான பொருளை இவங்க விற்கிறாங்கன்னு சொல்லி தேர்ட் பார்ட்டி யாருக்காவது நம்ம ஆடெல்லாம் எடுத்து பண்ணும்போதே ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கு. அதுவும் நாங்கள் அவங்களுக்கே கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். அவங்க பொருளை வாங்கி சாப்பிட்டு பார்த்து அது நல்லா இருந்துச்சுன்னா தான் நாங்கள் ஆடே பண்ணுவோம், இல்லாட்டி பண்ண மாட்டோம். அப்படி அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, நான் தான் சொல்றேன்ல. அதனால ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் நிறைய விஷயங்கள் அடி வாங்கத்தான் செய்வோம். ஆமா, அடிதான் வாங்குவோம். அதுக்காக நான் மக்களை பணைய வைக்க முடியுமா? நான் ஒரு வார்த்தை என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது 100% உண்மையா இருக்கணும். அதை தானே மக்களுமே நம்புறாங்க. ஏன்னா அந்த வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. என்னைய ஒருத்தவங்க நம்புறாங்க, நான் இந்த பொருளை சாப்பிடுங்கன்னு அவங்கள்ட்ட சொன்னால் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். அவங்ககிட்ட போய் நான் சும்மா எதனாலும் காசை வாங்கிட்டு சும்மா அதை சாப்பிடுங்க நான் எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட், அதனால துரோகம் தானே. அதனால பல ரிசர்ச்க்கு அப்புறம் இது மாதிரி நீங்கள் இல்லை, நான் ஆடுக்கே அப்படி தான் பண்ணுவேன். ஓகே, ஆட் எடுத்தாலே நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது என் பொருள் நான் தயாரிக்கிறேன், அதில் பின்னாடி போட்டிருக்கேன் ப்ராடக்ட் ஆஃப் தேநீர் இடைவெளி ப்ராடக்ட். ஆமாம், பின்னாடி உங்கள் ஆமாம். அப்படி இருக்கும்போது அதுக்கு நான் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பேன். வெரி ப்ரௌட்ல ஒரு ப்ராடக்ட்ல உங்களோட சந்தோஷம். இதை முதல் தடவை அந்த பேக்கிங்கை தூக்கி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஐ ஃபெல்ட் வெரி எமோஷனல். பட் தேங்க்ஸ் யா, எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி என்ன நீங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம். இப்போ வந்து இப்போ எத்தனை வருஷம் ஜேர்னி இது ஆரம்பிச்சு? 7 வருஷம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே அடிசா இருக்கும், எல்லாருமே பாடம் கற்றுருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம ஒன்று யோசிச்சிருப்போம், தவறாக நடந்திருக்கும். இந்த 7 வருஷத்தில் நீங்கள் போட்ட கணக்கு தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக போய் பிராண்டுக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு தவறான பெயர் வந்து அதை நீங்கள் இல்லை இதுக்கு மாதிரி நம்ம இதை வந்து பண்ணக்கூடாது, இதுலேருந்து நான் பாடம் கற்றுருக்கேன், சரி செஞ்சுருக்கேன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கடந்து வந்திருக்கீங்களா நீங்கள்? ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஷேர் வித் அஸ். ஏன்னா இதை நம்ம பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா, இல்லை நீங்களே இனிமேல் நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரியான விஷயம்? இல்லை அந்த மாதிரி 7 வருஷத்துல எதுவுமே 7 வருஷத்துல அப்படி வந்து ஒரு ரெக்ரெட் பண்ற மாதிரியான விஷயம்னு ஒன்று கூட எனக்கு. பட் மாற்றி அமைச்சிக்கிட்டது இல்லை, இது வந்து நம்ம சரின்னு நினைச்சோம் பட் ஆனால் இது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிட்டது, உங்களோட திருத்திக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி? இல்லை, சரின்னு நினைச்சோம், சரியில்லைங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. லைக் அது வந்து கிரியேட்டிவ் ப்ராசஸ்லையும் சரி, இல்லை பிஸ்னஸ் மாடல்லையா இருக்கலாம், இல்லை உங்களோட ஆஃபீஸை நடத்துகிற விதமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது கேட்குறேன் நான். இல்லை அப்படி இப்போ அப்படி எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் இல்லை. அதான் உண்மை. இருந்தால் ஐ வுட் ஷேர் இட் இமீடியட்லி, நான் சொல்லிடுவேன். அதை பற்றி ஒன்றும் குழப்பம் இல்லை. எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதான் இப்போ நினைவில் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அப்பனா ஃப்ரீயா விடுங்க. நினைவில் வச்சிருக்கிற அளவுக்கு கூடிய விஷயம் இல்லைனா வந்து அப்படி பார்த்தா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் மைக்ரோ லெவலில் எல்லாத்தையும் மேக்னிஃபை பண்ணி வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. கரெக்ட். ஆமாம். அதனால அந்த கொஸ்டினை வந்து எங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயமோ இல்லை கான்ட்ரவர்ஷியலாம் கேட்கல, இவ்வளோ நல்ல விஷயமோ பண்ணிருக்கப்போ நம்மளுக்கு வி லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ் இல்லையா? இட் வில் ஹேப்பன். தடிக்கு விழுந்து எழுந்துச்சு நடக்க கற்றுருப்போம். அந்த மாதிரி அதாவது வந்து சின்ஸ் யூ உங்களை ஒரு யூடியூபராக மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் நீங்கள் வந்து லைக் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ அதை பார்த்து லைக் வேற யாராவது வந்து கற்றுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இல்லை அதான் அது இப்போ அதான் ஷேர் பண்ணுற அளவுக்கு அது அப்போ ஃப்ரீயாக விட்டாங்க. நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, தப்பெல்லாம் அவங்களே பண்ணியே பழகிக்கிறட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், அதை பற்றி ஒன்றும் மிஸ்டேக்ஸ் இல்லை. என்னென்னா ஒரே ஒரு பாயிண்ட் நான் என் டீம்கிட்டையும் அதான் சொல்லுவேன், யார்கிட்டையுமே அதான் சொல்லுவேன். 10,000 தப்பு கூட பண்ணலாம், 1,00,000 தப்பு கூட பண்ணலாம், ஒரே தப்பை 2வது தடவை பண்ணக்கூடாது. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே. அதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட மற்றவங்க எப்படி நடந்துக்கிறணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்க கிட்ட நடந்துக்கணும். நீங்கள் உங்ககிட்ட மற்றவங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எது நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. சிம்பிள். சரி, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து 5 மணின்னு வரும்னு எனக்கு டைம் கொடுத்தாருன்னா 5 மணிக்கு வரும்னு வந்துடணும்னு நான் எதிர்பார்ப்பேன்.
இதான் என்னுடைய இது. ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செட் பண்ணிடுவேன். 4:55 ஐ வில் பி ரெடி. எல்லாமே எனக்கு ரெடியாக இருக்கும். லைட்டை போட்டு வச்சிருவேன், வருண் வந்து உட்காரலாம். பிகாஸ் யூ வேல்யூ மை டைம். ஆமாம், உங்கள் டைமை நான் ரொம்ப மதிக்கிறேன், என் டைமே நான் மதிக்கிறேன். அப்படி இருக்கும்போது வருண் எனக்கு ஒரு டைம் சொன்னார்னா நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். 4:30லேருந்து 4:45. ஆமாம், 4:30லேருந்து 4:45 நீங்கள் வந்துடலான்னு சொன்னால் நான் 4:39 வந்துடுவேன். அவ்வளோதான் என் கான்செப்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, டைமை நான் ரொம்ப மதிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுது தெரியுமா வரும், நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ரொம்ப ஹம்பிளான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான். இன்னைக்கு தேதிக்கு இருக்குது, நமக்கு காசு பணம் நம்ம சம்பாதிக்கிறோம், இருக்கு வைக்குது அப்படின்னு இருந்தால் கூட பணம் நம்ம கைக்கு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் டைமோட வேல்யூ நமக்கு தெரியுது. அதை வேல்யூ பண்ணுவோம் நம்ம. டைமை நம்ம அப்போ தான் நம்ம வேல்யூவே பண்ண ஆரம்பிக்கிறோம். முன்னாடி பொழுது போக்காக இருந்திருக்கும். இப்போ ஒவ்வொரு நொடி பொழுதும் என்ன பண்ணலாம், பொழுதை ஆக்குவது. பொழுதுபோக்கே இல்லை, பொழுதை ஆக்குவது தான் பொழுதுபோக்கு, அண்ணா சொன்ன மாதிரி. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த டைமுடைய வேல்யூ அப்போ தான் புரியுது. நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு நேரம் சொல்கிறோன்னா அந்த நேரத்துக்கு நம்ம போகணும். அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்குது. அது மிஸ் ஆனால் என்னென்ன மிஸ் ஆகுதுங்கிறது, இது எல்லாமே பேசிக்ஸ். இது எல்லாமே நான் வந்து குழந்தைங்களுக்கு இதை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பிரியப்படுறேன். நம்ம அடுத்தவங்க கிட்ட எப்படி ரெஸ்பெக்டாக பேசணும், அவங்களுடைய கருத்துக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னால் காதை திறந்து முழுமையாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். அப்படியே கேட்கும்போது அவங்க சொல்கிறது நமக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட அதை எப்படி நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல. இப்போ எங்கள் தமிழம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க 11th படிக்கும்போது, உங்களுக்கு புரியுதான்னு நீ ஒரு விஷயத்த சொல்லிட்டு கேட்காத. அவங்களுக்கு புரியலைங்கிறது முகத்தை வச்சே தெரிஞ்சிருச்சுன்னா நான் புரியுற மாதிரி சொல்லலைன்னு நினைக்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேனே அப்படி வா. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், உனக்கு புரியவே மாட்டேங்குதாடா என்னடா அப்படின்னாலே அங்கே வேண்டாம். அதுவே எனக்கு வந்து ஹார்ஷ் டு லிசனிங்கே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசவே முடியாது. இவன் சொல்கிறது நமக்கு புரியலைன்னு நினச்சி பெரிய ஆடு மாதிரி பேசுகிறேன் பருந்துட்டு போயிடுவாங்க. ஏதோ நமக்கு தான் பெரிய எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ யூடியூப்லலாம் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் தான் பேசுகிறோம். வேறு பர்சனல் விஷயம் நான் எதுவுமே ஷேர் பண்ணுறதில்ல. என்னை பற்றி எதுவுமே நான் சொல்கிறது இல்லை. என் லைஃப் என்ன எது இதை பற்றிலாம் நான் ஷேர் பண்ணுறது. நோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி ஆஃப் தோஸ். அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளை அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற ஆளாக பார்க்குறாங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக்டான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்சன் இவங்க நம்மளை நினைப்பாங்க. அப்படி மக்கள் நினைக்கும்போது அது ஒரு சில நேரம் அப்படி இருக்கலாம். ஒரு சில நேரம் வந்து நம்ம படிச்சுட்டு அந்த நேரத்துக்கு சொல்லுவோம், அது நமக்கு பின்னாடி மறந்தும் போயிடும். அது நமக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து நேரில் என்னை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் காலத்துக்கும் நிற்கும். ஜஸ்ட்டு அவங்க இப்போ என்கிட்ட யாராவது கை கொடுக்குறதுக்கு நான் உட்காந்துருக்கும் போது வந்தால் ஐ வில் ஸ்டாண்ட் அப் இமீடியட்லி. அதெல்லாம் எப்படி எனக்கு வருது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம்னு நினைக்கிறேன். யாராவது வந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்று கை கொடுக்கணும், அவங்களுக்கு உட்காந்து கை கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு இதைத்தான் நம்ம சொல்லுவோம். அவர்கிட்ட போனேன் எவ்வளோ சிம்பிளான ஆள் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய கார் வச்சுருக்கலாம், என்ன வச்சுருக்கலாம். என்கிட்ட கார் இல்லை, நான் சொல்ல வரேன். கார் வச்சுருக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு எந்திரிக்கிறது தான் சிம்பிள். அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறது தான் சிம்பிள். அவங்களுக்கு நான் பிரச்சனை ஏதாவது என்கிட்ட சொல்ல வர்றாங்கன்னா அதை நான் தீக்கலைங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். அதை நான் காது கொடுத்து கேட்டுட்டேனாலே அவங்களுக்கு அது பெருசு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரௌட் ஃபேவரட்டாக மாறுறீங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு புகழ் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதும் இங்கே கொஞ்சம் சவாலாக இருக்குது. நிறைய பேர்னால அது முடியல, மாட்டிக்கிறாங்க. நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஆமாம். எனக்கு கடைசியாக ஒரு விஷயம் கேட்கணும். நடுவில் நான் ஒரு இது பார்த்தேன், யூடியூபர் ஆகிறதுக்கு நீங்கள் யூடியூப் சேனலில் அந்த ஐடியா வந்து ஏன் நீங்கள் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் ஆகிட்டீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் பொழப்பை பார்த்துட்டு போகலாம்ல. மற்றவங்களாம் எதுக்கு யூடியூபர் ஆக்குறீங்க? என்ன ஒரு காம்படிஷன் ஜோக்ஸ் அப்பார்ட். பட் அது வந்து அந்த ஐடியா வந்து என்ன, அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஏன் தேநீர் இடைவேளையில் என்னால் இப்படி வீடியோ பண்ண முடியுதுன்னே நான் சொல்கிறேன். நான் முயற்சி பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்திடணும். இவ்வளோ தான் என் லாஜிக். எனக்கு படிப்பு கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு இதான் காரணம். எனக்கு ஒரு சம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸு, எனக்கு சுற்றி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதை நான் சொல்லி கொடுத்துருவேன் புரிகிற மாதிரி. அதே மாதிரி மனப்பாடம் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல. இந்த ட்ரிக்னாமெட்ரியில் இந்த உங்களுக்கு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இது 3 இருக்கா? இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். சைன் வந்து சைனுடைய ஆப்போனண்ட்டு, காசுடைய ஆப்போனண்ட்டு, டேனுடைய ஆப்போனண்ட்டு, இது 3 இருக்குது. சைனுடைய ஆப்போனண்ட் வந்து கொசிக், 1/sin வந்து கொசிக். ஓகே. காசுடைய ஆப்போசிட் வந்து 1/cos வந்து சீக். டேனுடைய ஆப்போசிட் 1/tan வந்து காட். இது நிறைய பேருக்கு இந்த இது ஞாபகம் இருக்காது, புரியாது. இப்போ எப்படின்னா, நீங்கள் காசு உங்களுக்கு ஒரு சீக்கு வந்துருச்சுன்னா என்ன தேவை? காசு தேவை. அப்போ காசு தீட்டானா சீக், காசும் சீக்கும் உங்களுக்கு இது.
நீங்கள் சைனு காசு சீக்கு இது எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த 6 தீட்டா இருக்குல்ல, இந்த 6 தீட்டாலையுமே டீன்ற லெட்டர் இருக்கக்கூடிய 2 தீட்டா வந்து கார்ட்டூன் டேனு தான். ஓகே, அப்போ அது ரெண்டும் ஆப்போசிட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி என்ன இருக்குது, கொசிக்கு தான் இருக்குது, அது சைனுக்கு ஆப்போசிட். இப்படி நான் ஞாபகம் வச்சுருந்தேன். இதை எங்கள் கிளாஸில் இருக்க எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் அது வந்து ஈஸியாக மனப்பாடம் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக் நான் கண்டுபிடிச்சேன்னா சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். இது பேசிக்காகவே எனக்குள்ள. ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டராக மாறினீங்கன்னா இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணால் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த ரன் ரேட்டை கால்குலேட் பண்ணுற வீடியோ தான் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. இப்போ வரைக்குமே நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் இந்த ஐபிஎல்ல நமக்கு அந்த பிரச்சனை வருமானு எனக்கு தெரியல. நிறைய ஐபிஎல்ல ரன் ரேட் ப்ராப்ளம் வரும். அது பீயிங் an RCB ஃபேன் வந்து எனக்கு எப்பவுமே கால்குலேட்டர். இந்த வருஷம் நாங்கள் பரவாயில்ல, எல்லா வருஷமும் கால்குலேட்டரோட டபுள் சந்தோஷத்துல இருப்பீங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. எனிவே நான் கால்குலேட்டர் வச்சுட்டே தான் RCB இருக்கணும். அப்படின்னும் போது இந்த ரன் ரேட்டை கால்குலேட் பண்ணுறது எப்படின்றத நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு முழுசாக அறிஞ்சிக்கிட்டு அதை நான் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தேன். அவ்வளோதான். ஸோ ஒரு விஷயத்தை முழுமையாக நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை எளிமையாக எப்படி மக்கள்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது தான் என் கான்செப்ட். அப்போ இந்த 3 வருஷம் நான் 2022 அந்த கோர்ஸை ரிலீஸ் பண்ணோம். அந்த 3 வருஷ ஜேர்னியில் யூடியூப் பற்றி எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் நான் மக்கள்கிட்ட சொல்லலாங்கிறது தான் அதனுடைய அவுட்கம் எப்படி இருந்துச்சு. நல்ல அவுட்கம், அவுட்ஸ்டாண்டிங் அவுட்கம். ஏன்னா நீங்கள் அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் லேடிஸ் ஜென்ட்ஸ் நிறைய பேர் உங்களுடைய கோர்ஸ் பார்த்துட்டு தான் நாங்கள் மானிட்டைசேஷன் லெவலுக்கு வந்திருக்கோம். ஏன்னா மானிட்டைசேஷன் வர்றதே பெரிய விஷயம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். லாஸ்ட் 365 டேஸில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் ஹார்டாக 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும் லாஸ்ட் 365 டேஸில். இப்போ இதெல்லாம் தாண்டி நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு $100 நீங்கள் எடுத்தால் தான் அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வரும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. மாதத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு வரும். இப்படிலாம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீமாக இருந்த விஷயங்களை அவங்க ஒரு சின்ன கேமரா வச்சோ இல்லை ஒரு ஃபோனை வச்சோ அவங்களே எடுத்து போட்டு நம்ம சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க வீடியோஸ்லாம் பண்ணி அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து அதெல்லாம் அவங்க செஞ்சு அதை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அதில் காசு வருதோ இல்லையோ, நான் மானிட்டைசேஷன் ரீச் ஆகி பணம் வர்றதுக்கு எலிஜிபிள் ஆகிற அளவுக்கு என்னால் வர முடிஞ்சிருச்சுங்கிறதே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி அந்த கோர்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. அதனுடைய ப்ரைஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேறு இடத்துலலாம் நிறைய வைக்கிறாங்க அப்படின்னு. நான் கோர்ஸ் பண்ணுறதே எளிய மனிதர்களுக்காக. அவங்களுக்கு நான் 1200 அதை கொடுக்குறது எனக்கு போதும் அப்படின்னு. ஏன்னா அதை நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி வாங்குறதுக்கு நீங்கள் கூகுள் ஆட்ஸ்க்கு வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் ஆட் போடுறது எனக்கு ஒரு கோர்ஸ் விற்கிறதுக்கு 1400 செலவாகும். அதை நான் 1200 200 லாஸ்ட்டில் கொடுத்துட்ருப்பேன் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 800 900 வந்து அதில் ஒரு பெரிய பூமாக நாங்கள் காசு எடுத்துட்டோம்னா இல்லை. ஆனால் அதில் ஒரு பெரிய மனநிறைவு இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் நான் என்னமோ கொடுத்துட்டேன் அப்படின்னு. குட் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்ம மக்கள் நம்மகிட்ட பேசுனது, ஆன்லைனில் படிச்சுட்டு அவங்க பேசுறது, இப்போயுமே மாதம் அதுக்கு ஒரு இதெல்லாம் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அது ஒரு நல்லா இருக்கும். அதே ஃபாலோ அப்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஆராவிலுமே, இப்போ ஹெல்த் மிக்ஸ் ஆராவில் பண்ணும்போதுமே என்னென்னமோ ப்ராடக்ட் மைண்டுக்கு வந்துச்சு போச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு நான் ஹெல்த்தை பற்றி பேசுகிறேன். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பொருளாக இதில் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் ரிஸ்க் ஜாஸ்தி. நீங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க, மேனுஃபேக்சரிங்கில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா உணவுப் பொருள் கன்சியூமபிள், நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் நான் எடுக்கணும்னா எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இருந்தால் தான் இதை பண்ண முடியும், இல்லாட்டி நான் அதை பண்ணவே முடியாது. நிச்சயமாக. அப்போ அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கணும் அப்படின்னா அதுதான் இதனுடைய வெளிப்பாடு ஒரு வந்திருக்கு அப்படி. சூப்பர். அதாவது நம்ம யூடியூப் கமிட்டிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, இதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுங்கன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் பண்ணி அவருக்கு மட்டும் அது நல்லதுன்னு இல்லை, அவன் பார்த்து வந்து நாமளும் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்களா இருக்கட்டும், தேநீர் விடையிலாக இருக்கட்டும், உங்களோட நெக்ஸ்ட் உங்களோட ஜேர்னி எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத நிறைவாக சொல்லுங்க. நாங்கள் மக்களை நோக்கி தான் ஜேர்னி போக போகுது. மக்கள் கூட தானே இருக்கீங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அங்கேயே இருக்க விரும்புறீங்க. அதை விட்டு நான் எங்கேயும் தூரம் போக விரும்பல. ஸ்டார்டிங்ல சொன்னது அதை தான் நான் எங்கேயுமே நான் போக விரும்பல. நான் அப்படியே நான் எங்கேயாவது போனாலும் என் சேனல் மக்கள்கிட்ட தான் இருக்கும், என் மனசு மக்கள்கிட்ட தான் இருக்கும். தேநீர் இடைவேளை என்னுடைய அப்ஜெக்டிவ் மனசில் தான் மக்கள்கிட்ட தான் இருக்கும். நாளைக்கு நானே இல்லாமல் வேறு யாராவது தேநீர் இடைவேளை வந்து ரன் பண்ணாலும் அவங்கள்ட்டையும் நம்ம இதை தான் சொல்ல போகிறோம். ஸோ தேநீர் இடைவேளை ஒரு மக்களின் சேனலாக தான் இருக்கும். மக்கள் மொழியிலேயே தான் பேசுவோம். அவங்களுக்கும் எங்களுக்குமான உரையாடல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து இருக்கும். இதுதான் ஓவராலாக நான் இதுதான் பாயிண்ட், என்னுடைய பாயிண்ட் இதுதான். அன்பு தான் எல்லாத்துக்குமே. வேற அப்ரிஷியேட்டட். அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை, மாற்றிக்கவும் தேவையில்லை. இன்னைக்கு 35 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. கடைசியாக இது மட்டும் சொல்லுங்கள், ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் இருந்தாங்க உங்கள் கூட? இப்போ இருக்கிறவங்களில் 3 பேர் இருந்தாங்க. நான் இல்லை இப்போ இருக்கவங்கள இல்லை, ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர்? அதான் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பேர். அந்த 3 பேர் இன்னும் இருக்காங்க. ஆமாம். நான் அதில் ஒரு ஆள், அவங்க ஒரு 3 பேர். இன்னும் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட இருந்தோம். ஒரு கோர் டீம்னா ஒரு 4 பேரை சொல்லலாம். இந்த 4 பேரில் இருந்தால்
உருவானது. அந்த 4 பேர் இன்னுமே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சி இருக்குது. அதை கண்கூட நம்ம பார்க்கும்போது நம்மளை அண்ணேன்னு சொல்லி நம்மளை நம்பி வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வளரும்போது அவங்களுடைய அப்ஜெக்டிவ் ட்ரீம்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஃபுல்ஃபில் பண்ணும்போது அதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம், ஹெல்ப் பண்ணியிருக்கோம்லாம் நினைக்கும்போது சாரி இந்த நேரத்தில் நான் 4th வாலை பிரேக் பண்ணி ஆகணும். நிறைய அண்ணன்க இருக்கீங்க, நம்பி வர தம்பிங்களை வந்து நடு ரோட்டில் விட்டு போயிடுறீங்க. தயவுசெய்து பண்ணாதீங்கப்பா, நாளைக்கு உங்களுக்கும் அது நடக்கும். இது மாதிரி நம்ம கூட இருக்காங்கன்னா நீங்கள் மட்டும் வளரக்கூடாது, கூட இருக்கவங்களே சேர்த்து வளர்ந்து விடுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா கொடுக்குறேன் நிறைவா. நீங்கள் வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட் பற்றி ஃபியூச்சரில் வந்து ஒரு கோர்ஸ் எடுங்க. ஏன்னா அதை நீங்கள் நல்லா பண்ணுற மாதிரி வந்து தெரியுது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் திரட்டுவாங்க ஆளை, அந்த கூட்டத்தை வந்து தக்க வச்சுக்க முடியாது. ஸோ அவங்களும் வளரணும், கூட இருக்கவங்களும் சேர்ந்து வளரணும் அப்படிங்கிறது சில பேர் தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பாக நம்ம யூடியூப் கமிட்டியில் அவங்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப மெய்சில் இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்களுக்கும். ஸோ இந்த பணி தொடர வாழ்த்துக்கள். பணின்றது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் இது ஒரு டியூட்டி மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைச்சஸ் டியூட்டின்னு நினச்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், திருப்பியும் நான் ரொம்ப நாலேஜபிளாக நம்ம பேச போகிறோம்னு நினச்சோம். பட் அதோட ரொம்ப மனநிறைவான, ஏன்னா நாலேஜ் வந்து எனக்கு தட்டினா கிடச்சிரும். ரொம்ப ஹியூமனான ஒரு டிஸ்கஷனாக இருந்துச்சு. உங்களுக்கு நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் முதல் முறையாக நம்ம கூட வந்து உட்காந்து பேசுறீங்க. அது எனக்கு பிடிக்கும். நீங்கள் இப்படி பண்ணுவீங்க எப்பயுமே. ஐ லவ் தட். இதில் பாருங்க, எடுக்கவே மாட்டேங்க. எனக்கு பிடிக்கும் நீங்கள் இப்படி பேசுறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். நம்ம வந்து வேற டாப்பிக்கில் வந்து நம்ம அப்பப்போ உங்களுக்கு டைம் இருக்கப்போ நம்ம சந்திப்போம். ஷூர். அதான் கடைசியாக சொல்கிறேன், சுவர் இல்லாமல் சித்திரம் கிடையாதுங்க. உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வைத்தியனுக்கு கொடுக்குறத வாணிபனுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக நம்ம உடம்பு இருக்குது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னாலே நம்ம வைத்தியத்துக்கு கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை, நல்ல வாணிபனுக்கு கொடுத்து நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஆராவில் எங்களுடைய ஹெல்த் மிக்ஸ். ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நானும் நம்புகிறேன். இதே மாதிரி தான் நானும் இருப்பேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்யூச்சரில். ஏன்னா நம்ம மக்கள் கூடயே தானே இருக்கோம், பார்த்துட்டே தானே இருக்காங்க, ரெகுலராக வீடியோஸில் பார்க்குறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஃபினான்ஷியலாக நம்ம எங்கே போகிறோம், என்ன வரோங்கிறது பீப்புளுக்கு நம்மளோட நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் வரும், நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பீப்புள் ஆர் மோர் பிரில்லியன்ட், எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட் தேன் அஸ். ட்ரூ. மக்கள் மாதிரி ஒரு அன்பிலீவபிளான புத்திசாலி மக்கா போயிடுவோம், ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடும். அது நிறைய பேர் வந்து பார்க்குற மக்களோட நான் புத்திசாலி நினச்சி வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்கனாலே முடிஞ்சு. நான் எப்போவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், பார்க்குற மக்கள் மாதிரி பிரில்லியன்ட் யாருமே இல்லைன்னு. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுட்டே தான் வீடியோ பண்ணணும் ஒவ்வொரு தடவை பண்ணும்போதுன்றது எனக்கு இன்றைக்கி தேதிக்கு இருக்கக்கூடிய யங் யூடியூப் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ஓல்டர் கிடையாது, பட் ஸ்டில் பிட் ஓல்டர் ஒரு யூடியூபர் உங்களுக்கு சொல்கிற மாதிரினா நீங்கள் இதை ஃபார் த நெக்ஸ்ட் ஜென் அப்படின்னு, ஜென் போல்டுக்கு, ஜென் போல்டுல இருந்து ரைட். இந்த டெர்மினாலஜிஸ் வேற. ரைட். நைஸ் ப்ரோ, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். See you soon. Thanks. மகிழ்ச்சி. Thank you so much, sir. Thank you.